Gloire à Dieu. Donc on vient pour la deuxième partie de l'ignorance des péchés. பாவத்தின் அறியாமை என்று சொல்லுகிற தலைப்பிலே இரண்டாவது பகுதிக்கு வருகிறோம். Ou des péchés que nous ignorons. அறியாமல் இருக்கிற பாவங்கள் என்று சொல்லுகிற தலைப்பிலே. Donc il faut bien dire. அப்ப நன்றாக நமக்கு தெரிய வேண்டிய காரியம். Des péchés, certains on sait qu'on fait des péchés. சில பேருக்கு தெரியும் நம்ம பாவம் செய்யும்போது அது பாவம்னு. Parce que Satan, puisqu'on était sans la parole de Dieu, il joue avec les péchés. பாவம் தேவவசனம் அறியாமல் நம்ம இருந்தபோது பிசாசு அந்த பாவத்தை வைத்து நம்ம இடத்துல விளையாடுவார். கிறிஸ்துவுக்குள்ளா இல்லாத போது on aimait les péchés. நமக்கு பாவம் பிடித்திருந்தது. On aimait faire les péchés. பாவம் நம்ம ஆசைப்பட்டு செஞ்சோம். Donc l'ennemi jouait avec les péchés. அப்ப பிசாசானவன் பாவத்தோடு கூட விளையாடி கொண்டிருந்தான். Une fois tu as consacré ta vie à Christ. நீங்க கிறிஸ்துவுக்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த போது. Une fois tu as consacré ta vie à la vérité. சத்தியத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்த போது. Satan sait bien. சாத்தானுக்கு நல்லா தெரியும். Tu ne vas pas commettre volontairement des péchés. வாலண்டரியா போய் நீயே பாவம் செய்ய மாட்டாய். Donc qu'est-ce qu'il fait? அப்ப அவன் என்ன செய்கிறான்? Il joue dans ton intelligence. உன்னுடைய சுய அறிவிலே விளையாடுகிறான். Pour que tu fasses, pour que tu commets des péchés. நீ பாவம் செய்யும் பொருட்டாக. Or que l'intelligemment, tu comprends même pas ce que tu fais, c'est tort. ஆனா உன்னுடைய அறிவின்படி நீ செய்தது பாவம் என்று சொல்லியே உன்னை அறியாமல் செய்வான். அப்ப பிசாசு எப்படி உன்னுடைய வாழ்க்கையை விளையாடுகிறான் பாருங்க. Tu connais bien ce que ça veut dire les péchés. பாவம் என்னன்னு தெரிஞ்சிட்டபடினாலே. Maintenant, il joue dans ton intelligence, ce que tu fais, ce n'est pas un péché. அப்ப உன்னுடைய சிந்தையிலே அவன் சொல்லுவான் நீ செய்கிறது பாவம் இல்லை என்று சொல்லி. அப்ப பிசாசு என்ன செய்வான் நமக்கு திறமை ஆயத்த பண்ணி நீ பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திடுவான். Il est en train de te raisonner dans ton intelligence. அப்ப நம்முடைய சிந்தையிலே அவன் நியாயப்படுத்திடுவான். Ce que tu es en train de faire, ce n'est pas un péché. செய்கிறது பாவம் இல்லை என்று சொல்லி. Voilà qu'est-ce que tu devais bien comprendre. அப்ப உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒரு நல்ல கிறிஸ்தவன் n'a pas à écouter son intelligence. அவனுடைய சுய அறிவை அவன் கேட்க கூடாது. Tout juste à écouter la parole de Dieu. தேவனுடைய வசனத்தை மாத்திரம் அவன் செவிகொடுக்க வேண்டும். Donc un chrétien qui n'écoute pas la parole. வேத வசனத்தை கேட்காத ஒரு கிறிஸ்தவன். Un chrétien qui prétend pas son oreille pour la parole de Dieu. வேத வசனத்துக்கு செவி சாய்க்காதவன் ஒரு கிறிஸ்தவன். Un chrétien qui n'obéisse pas à l'enseignement. ஒரு கிறிஸ்தவன் போதகத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது sa vie est basée à son intelligence. அவனுடைய வாழ்க்கை அவனுடைய சுய அறிவிலே அடங்கி இருக்கும். Sa vie il est basé à l'intelligence. அவனுடைய வாழ்க்கை அவனுடைய சுய அறிவிலே அடங்கி இருக்கிறதுனால intelligence. பிசாசு அவனுடைய சிந்தையிலே கண்ணி வைப்பான். Donc il commet des erreurs. அப்ப அவன் என்ன செய்வான் தவறுகள் செய்வான். Il raisonne, il amène des justificatifs soi-disant c'est pour cela que je fais ça. ஆனால் அவன் நியாயம் செலுத்துவான் அதுக்கு எப்படின்னா இதனால தான் நான் அப்படி செஞ்சிட்டேன் என்று சொல்லி. Mais devant la parole de Dieu. ஆனால் தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக un péché c'est un péché. ஒரு பாவம் அது ஒரு பாவம் தான். Il y a pas de justification pour les péchés. அந்த பாவத்திற்கு எந்த நியாயப்படுத்துதலும் இல்லை. Aucune personne. யாருமே pendant le jugement dernier. கடைசி நியாயத்தீர்ப்பின் போது. Ils sont en train de raisonner leur péché à cause de cela j'ai commis. இதனால தான் நான் பாவம் செஞ்சேன் என்று சொல்லி நியாயப்படுத்துவாங்கன்னு சொன்னாக்கா பாவத்தை. Ça sera pas validé. அது வலிதே பண்ண முடியாது. Tu seras toujours vers l'enfer. இத நம்ம நரகத்துக்கு தான் போய் விடுவோம். Donc il faut faire très attention. அப்ப அது ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Dieu quand il dévoile. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தும் போது. Quand on est dans ce monde. இந்த உலகத்துல இருக்கும்போது. C'est pour nous comprendre que. நமக்கு அவர் புரிய வைப்பதற்காக தான். On devait amener notre vie à la perfection. நம்மளுடைய வாழ்க்கையை பரிபூரணத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி. On devait mettre un point final à ces choses qu'on le fait en ignorant. அறியாமல் செய்கிற அந்த காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கட்டளை. Donc on dit toujours on est ignorant. அப்ப நம்ம சொல்றோம் நம்ம அறியாம இருக்கிறோம். Mais Dieu quand il va me voir dans le jugement. ஆனா தேவன் நம்ம நியாயத்தீர்ப்பிலே பார்க்கும்போது. Je fais ces péchés en ignorance. நான் அறியாமையாலே அந்த பாவத்தை செய்தபடியால். Dieu il va pas m'amener ça en jugement. தேவன் அதை நியாயத்தீர்ப்பு கொண்டு போக மாட்டார். Non, la Bible dit ton Dieu il est juste. தேவன் வேதம் சொல்லுகிறது உன் தேவன் நீதிபதி என்று சொல்லி. L'Éternel que nous adorons c'est un Dieu juste. அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Il jugera personne injustement. அப்ப அவர் நியாயம் இல்லாமல் யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டார். C'est pour cela que அதனால்தான் Dieu il te donne une église. தேவன் உனக்கு ஒரு சபையை கொடுத்து உன்னை வழிநடத்துவதற்கு ஒரு மகனை கொடுத்து உனக்கு அபிஷேகத்தை கொடுத்து il est descendu en bas பரிசுத்த ஆவியானவர் கீழே இறங்கி வந்து pour te guider dans toute la vérité. எல்லா சகல சத்தியத்துக்குள்ள உன்னை வழிநடத்துகிறார். Dans toute la vérité. எல்லா சத்தியத்துக்குள்ள வழிநடத்துகிறார். Tu ne devras avoir aucun mensonge dans ta vie. அப்படி என்னச்சுனா உன் வாழ்க்கையில எந்த பொய்க்கும் இடமில்லை. Donc il dit il va te conduire dans toute la vérité. எல்லா சத்தியத்துக்குள்ள உன்னை அவர் வழிநடத்துவார். Avant que tu quittes ce monde. இந்த உலகத்தை விட்டு நீ பிரியறதுக்கு முன்பாக. Écoute-moi tu connaîtras toute la vérité. உனக்கு எல்லா சத்தியத்தையும் அவர் அறிவிக்கிறார். Alléluia. 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 Il va pas te laisser. உன்னை அவர் ஒருபோதும் விட மாட்டார். ஒண்ணும் செய்யாம. Maintenant இப்பொழுது ceux qui ont soif de la vérité. யாருக்கு சத்தியத்தின் மேல் தாகம் இருக்கிறதோ
இருக்கிறதோ Dieu il donne des églises qui parlent de la vérité. அவங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிற ஒரு சபையை தேவன் கொடுப்பார். Ceux qui écoutent la vérité. யார் சத்தியத்தை Ceux qui கேட்கிறாங்களோ ne veulent pas marcher selon la vérité. ஆனால் யார் சத்தியத்தின்படி நடக்க Ils விருப்பப்படவில்லையோ vont toujours chercher des églises qui ont tombé dans ce monde. அவங்க இந்த உலகத்துல விழுந்து போன சபையை தேடி ஓடிடுவாங்க. Parce qu'ils cherchent l'église selon leur plaisir. ஏன்னு சொன்னா அவங்கள சுய ஆசையின்படி அவங்க சபையை தேடிக்குவாங்க. Voilà pourquoi vous êtes dans cette église. ஏன் நீங்க இந்த சபையில இருக்கீங்கன்னு இப்ப யோசிச்சு பாருங்க. Frappe la main de côté. பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கரத்தை பிடிச்சு Si tu es dans cette நீ église, இந்த சபையில இருக்கிறாய்னு சொன்னா ce n'est pas par hasard que tu es venu. அது சும்மா ஏனோ இல்ல. Ton âme உன்னுடைய ஆத்மா a soif de la vérité. சத்தியத்தின் மேல் தாகமா இருக்கிறது. Si tu le veux pas, வேண்டாம் என்று சொன்னாலும் Dieu il te saisira ஆண்டவர் உன்னை பிடித்து et il te clouera dans cette église. இந்த சபையில உன்னை ஆணி அடித்திடுவார். Acclame la parole, alléluia. Je crois que oui, moi j'ai décidé de rester dans cette église. நீ முடிவு பண்ணிட்டு இந்த சபையில இருக்கிறதுக்கு நீ நினைக்கிறாயா? உன்னோட முடிவு எதுவும் இல்லை, அது தேவனுடைய சித்தம். Cette dame, je ne sais même pas où est-ce qu'elle était avant. இந்த மதம் எங்க இருந்தாங்கன்னு கூட முதல்ல தெரியாது. Il t'amène de là-bas jusqu'ici là. அங்க இருந்து அவர் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னார். Attention parce que tu as la soif de la vérité. சத்தியத்தின் மேல் தாகம் இருக்கிறது, Je vais te ஜாக்கிரதை. clouer là où il fallait. அப்ப Alléluia. ஆண்டவர் அந்த இடத்துல உன்னை ஆணி Acclame la parole, அடிப்பார். alléluia. Vous connaissez la vérité? உங்களுக்கு சத்தியம் C'est தெரிந்திருக்கிறது la தானே? vérité qui t'affranchira. அந்த சத்தியம் உங்களை வழி நடத்த La வெளியே vérité qui t'affranchira de tes péchés. அந்த சத்தியம் உங்களை எல்லா Sinon, tu vas பாவத்துல இருந்து être convaincu par வெளியேறமாக்கும். tes péchés. உன்னுடைய பாவம் Tu vas être convaincu. Tu vas உன்னுடைய réussir tes péchés. உன்னுடைய பாவத்தை நீ வந்து நியாயப்படுத்த மாட்டாய். Quand tu connais la vérité, சத்தியம் உனக்கு தெரியும் c'est போது la vérité qui t'aide à franchir tout அந்த ce சத்தியம் அந்த பாவத்தை மேற்கொள்ள உனக்கு பலனை Avant tu கொடுக்கும். vas raisonner. முதல்ல நீ அதை நியாயப்படுத்தின, Maintenant tu vas dire non, non, non. இப்ப நீ சொல்லுவ இல்ல இல்ல, Parce que la vérité entre ma caractère, இந்த சத்தியத்துக்கும் என்னுடைய கேரக்டருக்கும் c'est la vérité qui a pris la partie. சத்தியம் தான் ஜெயிக்கும் என்று Ma சொல்லி caractère, je laisse débrouiller. என்னுடைய கேரக்டரை நான் கீழே விட்டுறேன்னு சொல்லி. Alléluia. அல்லேலூயா. Dépouillez votre caractère. உங்களுடைய கேரக்டர் எல்லாம் வெளியரங்க Ah மாத்துங்க. oui, moi. Déjà, ce moi, il devait être crucifié. அந்த Déjà, ça fait longtemps. மோமான்னு சொல்லுகிற காரியம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். Voilà, n'est-ce pas, ton esprit te donne un coup là sur le dos. இத மோமான்னு சொல்லும் போது ஆவி நம்மளை அடிக்கவில்லையா? Flagelle là, derrière ton dos pour dire, நம்மளை hey, தோல்ல où tu அடிக்கியா? es là? எங்க இருக்கிறாய் Oui, சொல்லி. moi. இதோ நான் Tous ils vont faire, mais moi. Mais moi. எல்லாம் செய்யலாம், ஆனா நான் நம்ம சொல்லும் போது Dans l'église, il n'y a pas de mais, il n'y a pas de சபையில மேவும் இல்ல சுவாவும் இல்ல. Il faut toujours humilier, ça s'arrête எப்போது pas. நம்ம தாழ்த்த கற்றுக்கணும். Alléluia. 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 Donc on va toujours continuer அப்ப அதுல இன்னும் நம்ம கண்டினியூ பண்றோம். sur l'ignorance des péchés. இத பாவத்தின் அறியாமை என்று சொல்லி. Mais David, il est très précis. தாவீது அது நல்லா அவர் மென்ஷன் J'aime பண்ணி bien quand சொல்றாரு. David parle. தாவீது பேசும்போது நல்லா இருக்கும் அந்த Parce que காரியம். puisqu'il a dévoilé, அவன் அதை வெளிப்படுத்தினபடினாலே, puisqu'il disait que les péchés que je l'ignore, tu devais me dévoiler, Seigneur, et நான் pardonne-moi. அறியாமல் இருக்கிற அந்த பாவத்தை எனக்கு வெளிப்படுத்தி என்னை Donc, மன்னிங்கன்னு நான் David சொல்றபடினாலே, il prie avant qu'il commet un péché avec Bathsheba. அப்ப பத்சேபா கிட்ட பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அவன் Donc, ஜெபம் il prie de ça பண்றான். déjà. அவன் ஜெபிக்கிறான் இந்த காரியத்தை Alors quand குறித்து. il a commis le péché avec le Bathsheba, அப்ப பத்சேபாளோட அவன் பாவம் செய்த போது, vous dites que quand vous lisez, ah c'est un péché, c'est un péché. நீங்க அதை படிக்கும்போது சொல்றீங்க Mais பாவம் lui, il n'a பாவம். jamais cru que c'est un péché. ஆனால் அவனுக்கு அது பாவம் என்று சொல்லி தெரியவில்லை. நான் Je ராஜா, prends telle femme que je veux. நான் எந்த பெண்ணு வேணும் என்ன Ce n'est pas எடுத்துக்கொள்வேன். interdit ça. அது எனக்கு அத்தர்த்தி கிடையாது Parce என்று que சொல்லி. mes arrière-parents, mes arrière-générations, ils avaient deux femmes, trois femmes, quatre ஏன்னு femmes. சொன்னா அவனுடைய சந்ததி எல்லாம் 2-3 ஃபார்ம் வச்சிருந்தாங்க. Même Abraham, il avait 3 femmes. ஆபிரகாமுக்கு கூட 3 பெண் இருந்தாங்க. Donc lui il dit, mais c'est pas une faute ça. அவன் சொல்லுகிறான் நான் தவறு Donc je இல்லை commets என்று le சொல்லி. péché là. அப்ப நான் பாவம் Mais செய்துவிட்டேன். sans savoir que c'est un péché. ஆனால் அறியாமலேயே அவன் பாவம் செய்து Je fais விட்டான். diplomatiquement. அத ரொம்ப டிப்ளமேட்டிக்கா Une அவன் femme qui a செய்கிறான். un homme. ஒரு ஃபார்முக்கு ஒரு Je ne அவம peux pas la இருக்கு toucher. நான் தொட முடியாது. Si je décapite l'homme, அந்த Je peux la toucher. அந்த கணவனை சாவடிச்சிட்டா voilà அவன் பண்ணி son எடுத்துக்கலாம் idée d'où il சொல்லி. vient. இதை எங்க இருந்து அவனுக்கு இதே வருது? Même maintenant. ஆனால் இப்பொழுது Puisqu'il a prié à Seigneur, Seigneur, dévoile-moi mon ignorance. ஆண்டவரே என்னுடைய அறியாமை எனக்கு காட்டுங்க என்று Une சொல்லி fois அவன் qu'il a ஜெபம் commis le péché, il dit, பண்ணினாலே, Nathan, va chez lui là tout de suite. அவன் பாவம் செஞ்சிட்ட பிற்பாடு நாத்தான் வருகிறார் Nathan, il வீட்டுக்கு. explique dans l'histoire comme quoi il y a un homme pauvre qui avait un seul agneau. இதோ நாத்தான் சொல்லுகிறார், ஒரே ஒரு ஆடு வைத்திருந்த Et ஒரு le ஏழை மகன் riche qui était இருந்தான். à côté de lui, il avait plein de troupeaux. ஆனா பக்கத்துல இருந்தவங்க ஒரு ஆடு மந்தைய Et வச்சு quand il y avait un பணக்காரன். invité chez le riche, lui, il a laissé tous ses moutons, il a pris le mouton de ses pauvres, il a égorgé. ஆனா ஒரு ஒரு
ஒரு ஃபங்க்ஷன் வந்தபோது அந்த ஒரே ஒரு ஆடு வைத்திருந்தவனுடைய ஆடை பிடித்து அவன் அடித்து விட்டான். தாவீது அவனுடைய பாவத்தை அவன் அறியாதவனாக அவன் அதுக்கு கோபப்பட்டு அவன் சொல்றான், அதை நான் நியாயத்துக்கு போகிறேன், இதை நான் பட்டயத்தை எடுத்து இதான் அந்த மனுஷனை வெட்டி போடுவேன். யார் அது என்று சொல்லி இப்ப நான் தான் சொல்லுகிறேன், நீ இதான் எனக்கு தெரியலையே என்று சொல்லி நான் ஒரு எந்த ஆட்டையும் மற்றவங்களோட எந்த ஆட்டையும் நான் பறித்துக் கொள்ளவில்லையே. தேவன் உனக்கு நிறைய மனைவிகளை கொடுத்தாரு, நீ மற்றவங்களோட கொண்டாடியோ C'est là qu'il comprend. அப்போதான் அவனுக்கு புரிகிறது, நான் பாவம் செய்து விட்டேன். Oui, mais quand vous lisez, vous dites que David il a fait péché. David. நீங்க படிக்கும்போது சொல்றீங்க தாவீது பாவம் செய்து விட்டார். On sait pas ce qu'on fait nous aussi. நம்ம பாவம் செய்யும்போது கூட நமக்கு அது தெரியாது. பாஸ் வந்து ஏசுன்னு சொல்லும்போது தான் புரிகிறது நமக்கு. Alléluia. 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 Ce n'est pas pour gloire à Dieu. Gloire à Dieu. Gloire à Dieu. Gloire à Dieu. Deuxième chose. இரண்டாவது காரியம். Psaume 50 18, je lis juste le premier passage. முதல் பகுதியை மாத்திரம் படிக்கிறேன். சங்கீதம் 50:18. Si tu vois un voleur, tu te plais avec lui, hein? நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். Voilà. L'Éternel, qu'est-ce qu'il dévoile comme verset là? இதோ அவர் காட்டுகிற இந்த வசனத்தை பாருங்க. தேவன், tu vois un voleur, நீ ஒரு திருடனை காணும்போது tu te plais avec lui, hein? நீ அவனோடு கூட ஒருமித்து போகிறாய் என்று சொல்கிறார். இதோ அதற்கு கீழே நான் எழுதியிருக்கிறது, tu te plais avec un pécheur. நீ ஒரு திருடனோடு ஒரு பாவியோடு ஒருமித்து போகும்போது என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். Quand on plaît avec un pécheur. ஒரு பாவியோடு கூட நம்ம ஒத்து போகும்போது ஒருமித்து போகும்போது ஒரு பாவியோடு நம்ம ஒத்து போகும்போது ça veut dire que c'est pas toi qui as commis le péché. அப்ப நீ பாவம் செய்யல. Tu te plais avec un pécheur. ஆனா ஒரு பாவியோடு ஒருமித்து on dit nous on n'a rien fait. நம்ம எதுவும் செய்யல. C'est l'autre qui le fait. அவன் தான் செய்தான். Mais je suis avec lui. ஆனா நான் அவனோடு இருக்கிறேன். Tu dis pas que ça me plaît pas ou ça me plaît quoi qu'il en soit. எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்னா சொல்ல கூடாது. இத நான் சும்மா கூட இருக்கிறேன். ஆனா நீயும் தவறு செய்கிறாய். Voilà ce qu'il dit, ça c'est un péché. அது பாவம். Jésus, il n'est pas venu pour plaire avec les pécheurs. இயேசு கிறிஸ்து பாவிகளோடு ஒருமித்து போக அவர் வரவில்லை. Les pécheurs du péché. ஆனால் பாவிகளை பாவத்திலிருந்து ரட்சிக்க அவர் வந்தார். Il dit Jésus, moi j'aime bien le péché. இப்ப இயேசு எனக்கு பாவம் பிடிக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் கை கழுவுவார். அல்லேலூயா. Beaucoup de chrétiens aujourd'hui. ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் sont dans une extrême grâce. அவங்க அதிகப்படியான ஒரு கிராஸ்ல இருக்காங்க கிருபையில. அது அதிகப்படியான ஒரு அன்பு. Il peut plaire à toutes les gens de ce monde. இந்த உலக ஜனங்க எல்லாருக்கும் பிரியமாய் நடந்துக்குவாங்க. Il peut faire plaire à toutes les gens. எல்லாருக்கும் பிரியமாய் நடந்துக்குவாங்க இந்த உலகத்திலே. Dieu il m'a dit de faire montrer l'amour. இது ஆண்டவர் அன்பு காட்ட சொன்னார். இத நான் அன்பு காட்டுகிறேன். நான் எதிர்பார்க்கிறேன். montre pas l'amour de Dieu. தேவனுடைய அன்பை அங்க காண்பிக்கலை. Avec un pécheur. ஆனா அந்த பாவிகளோடு நீங்க ஒத்து போறீங்க, அதான் உண்மை. C'est ça que Dieu les chrétiens ils comprennent pas. அதுதான் கிறிஸ்தவங்களுக்கு இந்த நாளிலே புரியவில்லை. Donc la Bible il est clair. அப்ப வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. Je vais t'expliquer quelque chose. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். Dans ton lieu de travail. இத நம்ம வேலை ஸ்தலத்திலே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்களோட கேரக்டர் உனக்கு நல்லா தெரியும். அவங்க திருடுறாங்க, அவங்க பாக்குறதெல்லாம் திருடுறாங்க. நீங்க போன்ஜூர் சொன்னா கூட அவங்க போன்ஜூர் சொல்லிட்டு சவா என்று சொல்லி நீயும் சொல்லுகிறாய். நீ அவங்களுடைய பாவத்துக்கு ஒத்து போடுற காரியம் கிடையாது. ஆனா அவங்க கிட்ட நீங்க எப்போதும் பேசுறீங்க, எப்போதும் ஒன்னும் நடக்காத போல tu invites chez toi pour manger, pour boire un thé. இப்போ உங்க வீட்டுக்கு கூட்டி வந்து ஒரு டீ parler comme si c'était rien passé avec un pécheur, avec un போல அந்த திருடகிட்ட ஒண்ணு நடக்காத போல பேசுறாய். Qu'est-ce que tu fais maintenant? இப்போ என்ன செய்கிறாய்? Qu'est-ce que vous faites là? என்ன செய்கிறீங்க இப்போது? Dites-moi. N'est-ce pas vous êtes en train de se faire plaire pour ces péchés? இது அந்த பாவத்துக்கு நீங்களும் ஒத்து போகிறீங்க. Un enfant de Dieu qu'est-ce qu'il fait? அப்போ தேவனுடைய பிள்ளை என்ன செய்யும்? Je te parle. நான் உன்கிட்ட பேசினாலும் ce gars il dit invite-moi chez toi là, je vais prendre un café. வீட்டுக்கு நான் வரணும் கூப்பிடுன்னு சொன்னாக்கா. Désolé, je suis très occupé. இதோ எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்லிடுங்க. Ta caractère et ma caractère ça collabore. உங்களுடைய கேரக்டர் என் கேரக்டருக்கு ஒத்து போகாது. அல்லேலூயா. Vous avez dit alléluia. எத்தனை பேர் அல்லேலூயான்னு சொல்றீங்க? Compris ce que j'ai dit. இது உங்களுக்கு புரிகிறதா நான் சொல்லுகிற காரியம்? எத்தனை பேருக்கு புரிகிறது? Je te dis maintenant si un drogué. இப்போ ஒரு drogué ட்ரக்ஸ் அடிக்கிறவங்க. ட்ரக்ஸ் அடிக்கிறவங்க. Est-ce que tu peux accéder dans ta maison? உன்னுடைய வீட்ல ஏற்றுக்கொள்ள முடியுமா?
Alors quand tu l'acceptes dans ta maison, அப்ப உன்னுடைய வீட்ல quand நீ tu ouvres ta ஏற்றுக்கொள்ளும்போது chambre, உன்னுடைய ரூமை quand tu திறந்து parles comme si பார்க்கும்போது c'était rien passé, tu es en train d'envoyer des SMS avec lui. ஒண்ணும் Qu'est-ce que tu நடக்காத fais? போல எஸ்எம்எஸ் அனுப்பினது Qu'est-ce சொன்னார். que vous faites là? என்ன செய்கிறோம் Vous நான்? êtes en train de se plaire à se droguer. அப்ப அந்த ட்ரக்ஸ் Donc அடிக்கிறவங்க c'est கூட pas lui qui நம்மளும் a fait le ஐக்கியப்பட்டு péché, போகிறோம். c'est toi qui l'as encouragé pour faire அப்ப le நீ péché. தான் அதற்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறாய். Personne ne dit amen. யாரும் ஆமென் சொல்லல. Tu vois, tu crois que ça c'est pas un péché? அது Tu as பாவம் commis un இல்லைன்னு péché. நினைக்கிறேன், ஆனா அது பாவம். Un enfant, ஒரு பிள்ளை il parle mal aux gens. மத்தவங்க கிட்ட ரொம்ப தேவையில்லாம பேசும்போது Tu vas dire, hey, limite là. நீங்க சொல்லுவீங்க அதை Parce que tu parles நிறுத்து, pas bien. நீ Tu ஒழுங்கா respectes pas பேசல, les gens, tu sais même pas parler, comment tu பெரியவங்களை parles. மதிக்க தெரியல, Alors, உனக்கு பேச si tu தெரியல rigoles சொல்லுவாங்க. avec lui, நீ அவங்க கூட சிரிச்சுன்னு un jour il va dire toi voleur là. அவங்க Toi, சொல்லுவாங்க, brigand. நீ ஒரு திருடன் சொல்லுவாங்க. Tu vas dire mais quoi? நீ Tu சொல்லுவ me traites de voyou? இத நீ Toi, என்ன toi, t'es un பத்தி voyou de la சொல்லுவ, première classe? நீ தான் Ce திருட்டு jour-là, பையன் tu vas சொல்லுவ. énerver, tu vas crier, tu vas dire arrête, arrête, arrête. இதோ கத்தி நீ Le நிறுத்து problème நிறுத்து d'où il est சொன்னாங்க. venu? அப்ப எங்க இருந்து பிரச்சனை வந்தது? C'est vous qui avez donné l'accès. நீங்க தான் இடம் கொடுத்திருக்கீங்க, C'est vous qui avez fait plaire à ces நீங்க தான் அவங்க கூட அவங்க கேரக்டர் கூட ஒத்து போயிருக்கீங்க. Voilà David de quoi il இது parle. தாவீது பேசுகிற On dit il y a un காரியம். péché qui est descendu dans ma maison. இதோ On பாவம் dit qu'il y a un obstacle qui est descendu dans ma maison. தடை நம்ம வீட்ல வந்திருக்குது. Je te demande avant, tu as donné quelque chose à encourager pour les péchés. முதல்ல அந்த பாவத்திற்கு நீ Tu t'es ஊக்கப்படுத்தி fait இருக்கிறாய். plaire. Certains disent moi je suis en Christ, hein. இதோ Je சில fais பேர் bisous à tout le சொல்றாங்க, monde, je rigole avec tout le monde. நான் Mais tu ne peux எல்லாத்தையும் pas rigoler பேசுறேன், avec tout le எல்லாத்தையும் monde. சிரிப்பேன்னு சொல்றோம். Moi je peux rigoler ஆனா avec mes frères et sœurs. எல்லார்கிட்டயும் Si நம்மளால je பழக vois un முடியாது. adultère là, je peux pas rigoler avec ஒரு eux. பேசிக்கிட்ட போய் நம்மளால சிரிச்சு பேச Ça veut முடியாது. dire quoi? Plus அப்படியே que tu es un சொன்னாலேன்னா, chrétien, tu es en train de faire plaire pour eux. அப்போ நீ ஒரு கிறிஸ்தவன் எல்லோருக்கும் ஒத்து போகிற அந்த காரியத்துல. Dis pas de sentiments avec les pécheurs. இந்த பாவிகளோட எந்த சென்டிமெண்ட்டும் இல்லை. Tu devais avoir que de l'amour de Jésus. நீ இயேசு கிறிஸ்துவோட அன்பை Tu மாத்திரம் தான் devais tout காண்பிக்கணும். faire en une seule catégorie, en une seule préface. Tu viens en Jésus-Christ. நீ இயேசுக்குள்ள வா என்று சொல்லி தான் நான் கூப்பிட வேண்டும். இதோ நீ துரோகம் செஞ்சா நான் அடிப்பேன் சொல்வதில்லை. இனிமே வந்து என் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி தடுக்கணும். Est-ce qu'ils sont conscients de ce qu'ils font? இதோ ஒரு துரோகசோ இல்ல ஒரு ஆல்கோலிக்கோ அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா நிதானம் இருக்காது. அப்ப அவங்களோட எப்படி உன்னால ஒத்து போக முடியும்? C'est des mythologies. Ils sont dans les mythos. அப்ப பாருங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா செய்வாங்க, என்ன வேணா செய்வாங்க. அவங்க கூட நம்மளால சிரிக்க முடியாது, ஐக்கியப்பட முடியாது. Réfléchis. யோசிச்சு பாருங்க. Des gens qui parlent mal. தவறா பேசுற Des gens ஜனங்கள், qui parlent des mensonges. பொய் பேசுற Des gens ஜனங்கள், qui sont en train de parler tout le temps des autres là. இத மத்தவங்கள குறிச்சே பேசுகிற Comment tu peux ஜனங்கள், parler avec eux? Comment tu peux faire l'alliance avec eux? எப்படி அவங்க கூட போய் நம்மளால Sans se ஐக்கியப்பட rendre முடியும்? compte, toi tu dis je suis en Christ, je suis en Christ. நம்ம அறியாமலே நம்ம கிறிஸ்துக்குள்ள Mais ton கிறிஸ்துக்குள்ள alentour, il est சொல்லிட்டு infecté. ஆனா நம்ம சுற்றி இருக்கிற எல்லா காரியம் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கும். Écoute-moi bien. நான் சொல்லுகிறதை நன்றாய் Un கேளுங்க. alcoolique là, ஒரு குடிகாரன் je le fais venir dans ma maison. நம்ம வீட்ல வர வச்சு Malgré qu'il ne me parle pas, அவங்க என்கிட்ட பேசலனா கூட sa présence va m'atteindre aussi. இது அவங்களோட பிரசன்ஸ் பாருங்க, அதுவும் என்ன அஃபெக்ட் பண்ணிடும். Pourquoi? ஏன் Vous dites amen. Pourquoi? ஏன் Il était dans la rue, non? இத ரோட்ல இருந்தாங்கல்ல, Si tu as une connexion avec lui, tu dis bonjour, tu dis. ரோட்ல இருந்தாக்கா அவங்க கூட பொண்ணு சொல்லிட்டு N'est-ce pas, போயினே c'est toi qui இருக்கலாம். as amené dans ta maison? நீ தான் அவங்கள வீட்ல கூட்டு வந்து Satan, வச்சிருக்க. qu'est-ce qu'il fait? Puisque tu m'as donné l'autorité. அப்ப பிசாசு என்ன செய்வான்? நீ எனக்கு அதிகாரம் கொடுத்தபடி நானே Viens, fais-moi plaisir. வா Bois வா avec moi, கொஞ்ச viens. நேரம் சந்தோஷமா இருன்னு Le jour, கூப்பிடுவோம். tu vas dire non, non, non. நீ இல்லன்னு சொல்லும்போது, Deuxième jour, tu vas dire non, non. நோன்னு சொல்லும்போது, Troisième jour, tu vas dire non. Hein. நோன்னு சொல்லுவோம். மூணாவது நாள், Quatrième jour, tu vas dire pour toi. Hein. Je நாலாவது vais நாள் juste சரி après. உனக்காக ஒரே ஒரு வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். Ah, nous, on ne boit pas. Hein. நம்ம குடிக்க மாட்டோம். Des gens qui font de la moquerie là. ஆனா பரியாசம் பண்ணி இருக்கிறாங்க ஜனங்க. என்ன செய்யற அந்த ஜனங்களோட அவங்க நீ மொக்கே பண்ணாலும் ஆனா அந்த ஆசை உனக்கு வருது தானே. இதோ வீட்டுக்குள்ள அவங்க வந்த பிறகு பாருங்க நீ ஆட்டோமேட்டிக்கா பரியாசம் பண்ணுவ. ஏன்னா நீ அந்த காரியம் அப்ப அதிகாரத்தை அங்க இருந்து வருகிறது. நீ அதை செய், நம்ம அதிகாரம் பண்ண மாட்டோம். வீட்டுக்கு வரும்போது நான் உன்னை கேட்க மாட்டேன், நான் தான் கமாண்ட் பண்ணுவேன்னு சொல்றோம். அப்ப அது எங்க இருந்து வருகிறது? Voilà, parce que tu te fais plaire à ces choses. parce que அந்த காரியத்தோடு கூட நம்ம ஒத்து போறோம். La Bible est claire là-dedans. வேதம் நமக்கு தெளிவா இருக்கிறது அந்த காரியத்திலே. Dieu explique que ஆண்டவர் நமக்கு விளக்குகிறார். comment tu peux se plaire à des voleurs, à des drogués, à des tollers? எப்படி நீ வந்து கெட்டவங்க கிட்டயும் எப்படி நீ பாவிகளோட கூட உன்னால சேர்ந்து போக முடியும் என்று சொல்லி. Pour que ta vie n'affecte pas. உன்னுடைய வாழ்க்கை அதிலே அஃபெக்ட் ஆகாதபடிக்கு பாதுகாக்க. Attention à ce que je parle là. ஜாக்கிரதை நான் பேசுகிற காரியம். Vous êtes dans la sainteté. Combien de personnes disent amen? Votre communion, il devait être avec les saintetés. உங்களுடைய ஐக்கியம் பரிசுத்தத்தோடு கூட இருக்க வேண்டும். N'est-ce pas, la Bible parle de la communion des saints? இல்ல வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது பரிசுத்தவான்களின் ஐக்கியம் என்று சொல்லி. Ah, je suis un enfant de Dieu. இத நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி எங்க பாரு போக முடியாது. Un enfant de Dieu ne va pas dans l'extrême là. இத நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆனா எக்ஸ்ட்ரீமா போய் எங்க இருக்க கூடாது. Un enfant de Dieu, mais t'es pas Dieu toi. நீ தேவனுடைய பிள்ளை தான், ஆனா நீ தேவன் கிடையாது. அப்ப ஜாக்கிரதை. Tu comprends ce que j'ai dit? சொல்லுகிற காரியம் உனக்கு
அப்படிங்கறது பஸ்டர் ஒருத்தங்களை எடுத்து நீ தவறு செய்யறன்னு சொல்லும் போது நான் அடிக்கும் போது வார்த்தையினாலே நீ தேவனுடைய இடத்தை எடுத்துக்கிட்டு இத நீ என் கூட சிரிக்கலாம் எப்போதும் சொல்லும் போது இது அவங்களுடைய பாவத்தை கூட நீ ஒத்து போயிடுறாப்போ எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க யோசிச்சு பாருங்க நான் சொல்லுகிற காரியம் பாஸ்டர் இந்த சபையில ஒருத்தவங்களை கண்டிக்கிறாரு சொன்னாக்கா அவங்க அந்த வாழ்க்கையை மாறுற வரைக்கும் நீங்க நீங்க அவங்க கூட சேர்ந்து SMS அனுப்பிங்கன்னா நீ அவங்களோட அவங்களுடைய வாழ்க்கையை கண்டிக்காதபடி ஒருத்தவங்க நம்மள ஆக்ரோஷி பண்றாங்கன்னா அதை தான் செய்வோம். Malgré qu'il parle là, il y a un qui rigole avec moi. இத பாஸ்டர் என்னத்த கண்டிச்சால Je vois ça des fois quand on gifle quelqu'un. யாரைனா அடிக்கும்போது பாஸ்டர் désespérément il cherche un moyen pour communiquer avec அவங்க என்ன செய்வாங்க யாரனா நம்ம கூட பேசிட்டு இருக்கலாம் கேக்குறாங்க அப்ப அவங்கள போல யாரனா சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போய்டுவாங்க நம்ம அவங்கள குறிச்சு கேட்க வேண்டும் இத நான் தனியா இல்ல இன்னொருத்தவங்க கூட நான் நரகத்துக்கு போவேன்னு சொல்லி சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரியுதா ஜாக்கிரதை நான் சொல்லுகிற காரியம் நீங்க நடந்து போகும்போது selon la parole de Dieu avec la communion de l'église alléluia சபையோட ஐக்கியத்தோட இருக்க வேண்டும் avec un qui est en train de faire n'importe quoi dans l'église இத சபையில கண்டனம் இருக்க கூடாது அப்ப நீங்க அவங்களை கண்டிக்கணும். Comment tu peux corriger si tu fais plaire par des actions? எப்படி நீ வந்து அவங்க கூட இசைந்து போயிட்டு அவங்களை கண்டிக்க முடியும்? Je prends celle-là. நான் உங்களை எடுத்து je le corrige. நான் உங்களை கண்டிக்கிறேன். Ce que tu fais c'est pas bon là. நீ செய்யறதுக்கு தப்புன்னு சொல்ற. Ce que tu fais je te m'agresse. Non seulement tu m'as blessé, tu as blessé l'esprit de Dieu. இது தேவனுடைய ஆவியானவரே la parole Jésus Christ. அப்ப நான் தேவனுடைய வசனத்தை பேசும்போது நீங்க எல்லாரும் சாட்சியா இருக்கீங்க. Pour jouer jeu vidéo chez Marie. இப்ப மரி வீட்டுக்கு போய் அந்த புள்ள ஜெ வீடியோ விளையாடுனா மரி என்ன செய்யணும் உடனே? Écoute-moi bien. நான் சொல்றத நல்லா கேளு. Jouer les jeux vidéo. இப்ப ஜெ வீடியோ விளையாடுற டைம்ல la corriger pour une chose. பாஸ்டர் ஒரு காரியத்தை கண்டிச்சிருக்காரு. அப்ப நீ அத குறித்து என்ன நினைக்கிற? Ah moi je suis pas d'accord, il est fou, il fait அவர் ஃபூ அவர் எது வேணா சொல்வாருன்னு சொன்னாக்கா vas-y sors de là. அப்ப இங்க இருந்து முதல்ல வெளிய போயிடு. marche dans l'obéissance. என்ன நினைச்சனா நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். je vais faire la même chose que tu fais. நான் உன்னோட இசைந்து போனேனா நான் அதே தவற தான் செய்வேன்னு சொல்லி. Réfléchissez, c'est des trucs que je suis en train de parler quand on parle avec les enfants là. பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி நான் பேசி கொண்டிருக்கிறேன். போவாதே. Ne fais pas. செய்யாதே. Parce que ça peut t'atteindre. அது உன்னையும் அதை எஃபெக்ட் பண்ணிடும் ஜாக்கிரதை. Un tolard ou un alcoolique quand il vient chez toi. ஒரு திருடனோ இல்ல ஒரு குடிகாரனோ tu deviendras un tolard ou un alcoolique. நீ அதே போல மாறிடுவ ஜாக்கிரதை. Avant qu'on venait en Christ là. இங்க கிறிஸ்துவுக்குள்ளாய் வருவதற்கு முன்பாக vous étiez dans votre lieu de travail. உங்களுடைய வேலை ஸ்தலத்துல vous avez un bon cœur hein, j'ai pas dit non hein. உங்களுக்கு நல்ல பிள்ளைங்கள தான் இருந்தீங்க நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க அங்க திருடுறவங்கள பாக்கும்போது il prend le carton il vole là. கர்த்தவா எடுத்து திருடும்போது tu vas dire voler un bic c'est pas grand chose. ஒரு சின்ன பீக் எடுக்கிறது que j'ai pas fait ce qu'il a fait hein. mais tu as commis le vol. ஆனா நாம செஞ்சிருக்கோம். l'action c'est pas combien de cartons tu as volé. எத்தனை கார்டன் திருடுன என்பதில்லை. oui ou non. செயல் தான் c'est ça que je suis en train de parler tu comprendras maintenant. இப்போ உனக்கு நல்லா புரியும் பாருங்க. il va des tablettes de chocolat il vole là. tablette chocolat திருடும்போது நீ கிறிஸ்துக்குள்ள juste un bonbon là. ஒரே ஒரு பொம்மை எடுத்து சாப்பிடுற பாரு அதுவும் தவறு. ce gars là il a pris des cartons moi j'ai pris qu'un seul bonbon. நான் ஒரே ஒரு முட்டாய் எடுத்து அவங்க தான் கரெக்ட்டா எடுத்து சொல்லும்போது de gifle pour dire que c'est l'action qui est bon et qui est pas bon. இத பரிசுத்தாவியோட அறைபார்வை செய்து தவறுன்னு சொல்லி. faut pas voir ah moi je suis pas devenu un tolard hein. இத நான் கேட்டவன மார்லன்னு சொல்லக்கூடாது. Hein, tu veux aller jusqu'à là-bas hein? அப்ப நீ பிரிசா வரைக்கும் போக விரும்புகிறாயா? Déjà tu as tout commis hein. pour être un bon tolard hein. இத நீ திருடானா மாற எல்லாத்தையும் செய்திருக்கிறாய். Là il t'a délivré. அவர் கிருபையினால தேவன் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். Attention avec qui dans l'affaire. அப்ப இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யாரோட கூட நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி. Dis qu'est-ce qu'on devait faire là? இப்போ என்ன செய்யணும்? Regardez comment regarder les gens hein. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. Qu'est-ce qu'on peut faire là? என்ன செய்யலாம் இப்போ? Celui qui a entendu dit si pasteur éloigne pasteur ஒருத்தங்க தூரம் போனாக்கா யாரைனா விட்டு tu t'éloignes aussi நீ எட்ட போயிடு. si pasteur fait l'alliance pasteur ஐக்கியத்தோட இருந்தானா toi aussi tu fais l'alliance நீ ஐக்கியத்தோட இரு அவங்களோட. hey c'est simple. அது ரொம்ப ஈஸியானது. hey c'est simple. suis ton pasteur. Le pasteur
Moi je gifle, toi tu chuchotes. இத நான் அடிக்கிறேன்னா நீங்க அவங்கள போய் கொஞ்சம் Réfléchissez à ce qui se passe, hein. அப்ப யோசிச்சு பாருங்க. Quelqu'un qui prend du temps pour réconcilier, vous savez c'est à cause de toi, à cause de qui? இத ரொம்ப டைம் ஆகுதுனாக்கா moi je suis Dieu, hein. இத நான் கடவுள் ஒருத்தங்க சபையில சொல்லி இருக்கிறதுனால je vais parler avec tout le monde parce que tout le monde il te déteste, moi je t'aime, hein. Il va dire viens, je vais te mettre dans ton pétrin aussi. எல்லாரும் வெறுத்தாலும் நான் உங்களை நேசிக்கிறேன்னு நம்ம சொல்லும்போது நம்ம கடவுள் எடுத்துக்கிறோம். அப்ப பாருங்க அந்த மாதிரி காரியங்கள் நடந்துரும் சபையில. நம்ம என்ன நினைக்கிறோம்? சும்மனே காரியங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறோம். Chez toi, il fait rien du tout mais il est en train de dévier toute ta famille là. ஒருத்தங்க ஒண்ணும் செய்யாம வீட்டுக்கு வராங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம குடும்பத்தை அவங்க பிரிச்சு போடுறாங்க. Non seulement tu es en train de mettre en pétrin l'église. இத சபையை மாத்திரம் நீ டேஞ்சர்ல வைக்கல. உன்னோட குடும்பத்தையே நீ டேஞ்சர்ல வைத்து கொண்டிருக்கிறாய். Parce que tu es en train de se plaire à ce qu'ils font. அவங்க செய்யற காரியத்தோடு கூட நீ சேர்ந்து போகிறாய். Tu veux faire plaire que une chose. நம்ம ஒரே ஒரு காரியத்தோட தான் சேர்ந்து போக வேண்டும். அது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. Une personne qui vient chez toi. உன்னோட வீட்டுக்கு வர ஒருத்தங்க. Oui, j'étais un pauvre tola. இதோ நான் ஒரு கெட்டவன் சொன்னாங்கனாக்கா. Pour changer, je veux être un enfant de Dieu. இப்போ நான் தேவனுடைய பிள்ளையா மாறதுக்கு எல்லாம் செய்வேன்னு சொல்றாங்கனா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மூணு conseil நான் கொடுக்கிறேன். Obéis à la parole. வார்த்தை கீழ்ப்படி. Lâche ce que tu as fait. நீ செஞ்சதெல்லாம் விட்டுடு. Va voir ton pasteur. போய் உன் பாஸ்டர் பாருன்னு சொல்லுங்க. Va voir tout de suite là. போய் உன் பாஸ்டர் பாருங்க. Ah oui, je vais voir après hein. இத நான் அப்புறம் பார்க்கறேன்னு சொன்னாங்க. En attendant, je vais rester chez toi 2 ou 3 semaines. அது வரைக்கும் 3 வாரம் உங்க வீட்ல இருக்கேன். Non, il a commis déjà beaucoup de pièges là dans. முதல்ல உன்னுடைய வீட்ல உன்னை la Bible il est clair, voilà ces choses qu'on ignore quand c'est des péchés. அது பாவம்னு தெரியாம. Mais Dieu dévoile dans cette parole là. ஆனா தேவன் நமக்கு அந்த காரியத்தை காட்டுகிறார். Il dit attention. சொல்லுகிறார் ஜாக்கிரதை. C'est un péché. அது ஒரு பாவம் என்று சொல்லி. Tu ne peux pas faire plaire ta vie à Dieu et à ஒரு கெட்டவனுக்கும் ஒரு பாவிக்கும் தேவனுக்கும் பிரியமாய் உன்னால இருக்க முடியாது. Mois de janvier. janvier மாசத்துல. Fin janvier. janvier மாச கடைசில. Fin janvier. janvier மாச கடைசில. ISS ma boîte ils ont fait un repas. இது ஒரு repas செஞ்சாங்க ISS. ஒரு jour-de-l'an-க்காக. Là où il y avait mon directeur. அங்க என்னோட டைரக்டர் வந்திருந்தா. Là où il y avait les comptabilités, tous les responsables. எல்லா ரெஸ்பான்சிபிள்களும் comptabilité வந்தாங்க. Responsable mon équipe, il y avait tout le monde. அப்ப என்னோட எquipe எல்லாரும் அங்க இருந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க. Ils ont fait des bons chefs. நிறைய chef செஞ்சாங்க. Ils ont emmené des jus, du vin et tout ça quand ils எல்லாரும் இருந்தாங்க, எல்லாரும் குடிச்சாங்க. Donc le directeur se levait. directeur எழுந்து. Moi avec mon verre j'étais en train de prendre du jus d'orange. இது என்னோட jus d'orange நான் குடித்து கொண்டிருந்தேன். J'ai fini ma jus d'orange. jus d'orange முடித்த பிற்பாடு. Le directeur se levait. directeur எழுந்து. Il est venu à force. அவர் ஃபோர்ஸா கிட்ட வந்தார். சொன்னார் சார். Pour nous faire plaisir. எங்களுக்கு சந்தோஷமா எங்களோட கூட கொஞ்சம் ஒரு வாய் எடுங்க. உன்னோட சாந்திக்காக. Donc il a pris mon verre. அப்ப என்னோட வேற அவர் எடுத்து. Il a mis du vin. அவர் அதுல vin ஊத்தி. Il m'a dit vas-y bois, c'est bon. குடி அப்படி எடுத்து. C'était le meilleur vin. இது ரொம்ப நல்ல vin எடுத்து. Donc je l'ai pris devant tout le monde. எல்லாரும் எதிர்க்க நான் எடுத்து. Il y avait juste le lavabo devant. அங்க lavabo இருந்தது. Il me regardait, j'ai versé tout là-dedans, j'ai jeté ça dans la poubelle. இது அங்க அந்த ஜூஸ் அந்த சாராயத்தை அதுல ஊத்திட்டு அந்த புபல்ல தூக்கி போட்டார். அவர் அதை பார்த்து ஒருவேளை ரெஸ்பே மாக்கி பண்ணிருக்கலாம் அந்த இடத்துல நான். அப்ப என்ன செய்ய முடியும் அந்த இடத்துல? நான் என்னோட பத்திரம் கிட்ட இந்த சென்டிமெண்ட் இல்ல. நான் வேலை செய்கிறேன், அவருக்கு காசு கொடுக்கிறேன். அவ்வளவுதான். இது அவருக்கு பிரியமா என்னால அந்த இடத்துல நடக்க முடியாது. எதை குறித்து நான் பேசுகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு தெரிகிறது? உங்களுடைய வீடு அது பரிசுத்த ஸ்தலம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் வீட்டுல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். ஆண்டவர் சொன்னார் இந்த வீடு என்னுடைய இடம் என்று சொல்லி. இந்த வீடு அவங்களுடைய வீடு இல்ல, அது என்னுடைய இடம் என்று சொல்லி. ஆண்டவர் அங்க உலாவி கொண்டிருந்தா அப்ப அதே தான் உங்க ஒவ்வொருத்தவங்களுடைய வீடுக்கும். இப்போ ஒருத்தவங்க கெட்டு போனவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னாக்கா ஏன் நீங்க எல்லாம் அதை சாந்தி பண்ணல? Tu veux quelque chose? நீ உனக்கு ஏதாவது வேணுமா? J'ai dû venir bonjour là. இத போர்டு தான் சொல்லலாம். போர்டு சொல்லிட்டு ஒவ்வொரு சொல்லிட்டு அனுப்பிடுங்க. Qu'est-ce que tu devais faire? செய்ய வேண்டிய காரியம் அதுதான். Qu'est-ce que tu fais par sentiment? அப்ப சென்டிமென்ட்ல என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? Tu fais plaire à des pécheurs. அந்த பாவிகளுக்கு பிரியமாய் இசைந்து போகிறாய். La Bible n'est-ce pas il dit? வேதம் சொல்லுகிறது தான். Heureux ceux qui ne s'arrêtent pas sur la voie des pécheurs. துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமல் பாவிகளுடைய avec les voies des pécheurs. எப்படி பாவிகளுடைய வழியிலே நம்மால நடக்க முடியும்? Non, réfléchissez. யோசி பாருங்க. Avant j'étais pas en Christ, il y avait tout le monde qui était là, ils faisaient la fête, il y avait de l'alcool, il y avait la fête, il y avait tout même si je bois pas. இத நான் கிறிஸ்துக்குள்ள இல்லாத முன்னாடி சாராயம் எல்லாரும் இருந்தார்கள். இப்போது il y a aucun qui mettra les pieds ici. இப்ப யாரும் எங்க வீட்டு வாசல்ல காலை வைக்க மாட்டாங்க. Qui alors je vais pas dire
j'invite son bouteille. Après, la bouteille va venir. இதோ சாரா இல்லாம நான் கூப்பிடுறேன்னு சொன்னாக்கா ஒரு நாளைக்கு அவங்க அதையே தூக்கிட்டு La வருவாங்க. bouteille que je veux pas, c'est toi-même que je veux pas dans la maison. அப்போ அவங்க bouteille இல்ல அவங்க எங்க வீட்டுக்கு வேண்டாம் Oui, அவ்வளவுதான். tu vas me piéger. அப்போ ஒரு நாள் Alors la Bible est claire, ne s'arrête jamais ta voie avec les pécheurs. இந்த பாவிகளோட வழியில நீ நிற்காதே என்று சொல்லி Maman, papa, si vous avez arrêté tout le temps avec les pauvres pécheurs là, ta voie, tu te fais plaire à ces gens. நீ பாவிகள் மத்தியில நிற்பாய் என்று சொன்னால் ஜாக்கிரதை. Fais attention. ஜாக்கிரதை அந்த Un jour ou காரியத்துல. l'autre, si toi tu fais pas, ton enfant il fera. ஒரு நாள் நம்ம அந்த பாவத்தை செய்யறதுனால நம்ம பிள்ளைங்க செஞ்சிருவாங்க. அப்ப அன்னைக்கு C'est அழும்போது trop tard parce que dans ta famille, late. il y a des encouragements pour faire n'importe quoi. அப்ப நம்முடைய குடும்பத்தார் Parce que tu இடத்திலே அது as encourage admis பண்ணுவாங்க. ce que ça veut dire, tu encourages. அப்ப நீ அதை விட்டு Eh ben, Jésus dit, comment tu peux encourager un pécheur? எப்படி நீ பாவம் Comment tu peux encourager un voleur? Par tes actes. உன்னுடைய செயல்களினாலே. Donc ça, c'est un péché devant la parole. அப்ப தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக அது ஒரு பாவம். Dites Seigneur, தேவனே dévoile எனக்கு விளக்குங்க ஆண்டவரே. mes égarements. நான் உம்மை விட்டு எட்ட போகிறதே ஆண்டவரே. Tu es en train de faire plaire à ces gens-là. நீ அந்த ஜனங்களோடு கூட இசைந்து போனாக்கா La maison c'est mon temple. பரிசுத்தவன் சொல்வாரு உன்னுடைய வீடு என்னுடைய வீடு என்று சொல்லி Comment tu as amené Seigneur? நீ எப்படி அவங்களை இங்க கொண்டு வரலாம் என்று Moi சொல்லி je suis plus amoureux que toi. இது அவங்களோட ரொம்ப அன்பானவங்க என்று சொல்லி நம்ம சொல்லும்போது Si tu aimes bien, moi je m'éloigne. இது உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னா தேவன் உங்களை விட்டு எட்ட போயிடுவார். Maintenant, qui c'est qui rentre dans ta maison? அப்ப இப்போது யார் நம்முடைய வீட்டுக்கு வருவாங்க Vous இப்போ voyez pas les choses spirituelles qui passent. ஆவிக்குரிய காரியத்தை Ah, la maison c'est la maison de Dieu. Il y நம்முடைய வீடு தேவனுடைய a des வீடு choses qui சொல்றோம். sont comparables et admirables à Dieu. அப்ப தேவனுக்கு பிரியமான காரியம் அங்க Donc நடக்கிறது faites அதுதான் பார்க்க attention, வேண்டிய ces காரியம். choses, c'est à demander pardon et ne faites jamais cette erreur dans votre vie. மன்னிப்பு கேட்டுட்டு அந்த காரியத்தை திருப்பி நம்மளுடைய வாழ்க்கையில செய்யாம Troisième chose, je continue toujours dans Psaume 50, 18, deuxième partie. மூன்றாவது காரியம் சங்கீதம் 50:18 Et ta part est avec les adultères. விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. Toi, tu fais pas adultère, hein? நீ விபச்சாரம் Toi, tu n'as pas commis d'adultère, hein? நீ விபச்சாரம் செய்யவில்லை. Mais ta part, il est avec les adultères. ஆனா அவங்களோட கூட நீ சேர்ந்திருக்கிறாய். Parce que tu es avec eux. ஏனென்றால் Parce que tu fais communion avec ces gens. அவங்களோட ஐக்கியம் Ça veut வைத்திருக்கிறாய். dire quoi? அப்படி என்ன சொன்னாலே Un homme qui n'a pas fait, qui n'a pas commis d'adultère. ஒருத்தங்க விபச்சாரம் Mais sa செய்யறவங்க part, il est avec des gens qui font d'adultère. ஆனா விபச்சாரம் செய்யறவங்களோட கூட அவங்க ஐக்கியம் வச்சிருக்காங்க. Adultère aussi. அப்ப இவங்களும் விபச்சாரி தான். Gloire à Dieu. வாராஜ் Oui, comprenez bien ce que je suis en train de dire. சொல்லுகிறதை நன்றாய் கேளுங்கள். Regardez la parole ce qu'il dit. வேதவசனம் சொல்லுகிறதை பாருங்க. Pourtant, on le lit la parole, le psaume, hein? திருப்பி திருப்பி Ah, சங்கீதத்தை David, il a வாசிக்கிறோம். bien loué, David, தாவீது ah oui, il y துதிக்கிறார் a என்று une sœur qui சொல்லி m'a dit, ஒரு சார் சொன்னாங்க oh, என்கிட்ட. j'ai lu beaucoup de fois ce psaume, hein? நான் நிறைய வாட்டி சங்கீதம் வாசிக்கிறேன். Il y a un peu de l'adoration, chanter. நான் பாடி சோத்ரம் சோத்ரம் என்று சொல்லி Donc ta tête, j'ai dit, mais tu comprends rien du tout. அப்போ உனக்கு எதுவும் புரியவில்லை என்று சொல்லி நான் சொன்னேன். Attention, psaume décortique tous les secrets. சங்கீத புஸ்தகம் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அவன் ஒரு அதராசியம் செய்கிறவன் மாத்திரமல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஒவ்வொரு பாடல்களும் Alléluia. Donc il dit, அப்ப அவர் சொல்லுகிறார், t'as de la part avec les adultères. விபச்சாரரோடு கூட உனக்கு பங்கு உண்டு என்று சொல்லி. Aujourd'hui, vous les chrétiens, இன்னைக்கு கிறிஸ்தவங்க நீங்க quand vous dites adultère, நீங்க விபச்சாரம்னு சொல்லும்போது attention, il est marqué l'impudicité. ஜாக்கிரதை, அந்த இடத்துல வேசித்தனம் Donc என்று சொல்லி l'impudicité c'est போடப்பட்டிருக்கிறது. quoi? அப்ப அது என்ன? அது Tu te rends toi-même impur. உன்னை நீயே அசுசிப்படுத்திக் கொள்ளுகிறாய். Regarde dans ton lieu de travail. உன்னை வேலை ஸ்தலத்திலே பாரு. Regarde dans ton lieu de collège ou lycée, quoi qu'il en soit. வீட்டிலேயோ காலேஜ்லயோ பாருங்க. Les enfants parlent que de l'impudicité, vulgarité. இதோ ரொம்ப கெட்ட வார்த்தைகளை பிள்ளைகளும் Tout ஜனங்கள் le temps, les பேசுறாங்க. gens ils parlent que du sexe. இத செக்ஸ் குறித்து மாத்திரமே Tout பேசிக் le temps, ils கொண்டிருக்கிறார்கள். parlent que des aventures. அத மாத்திரமே தான் பேசிக் Ah, moi, je ne கொண்டிருக்கிறார்கள். parle pas de ça. Hein. இத நான் அத குறித்து பேசல. Tu viens bien écouter. Hein. ஆனா நீ அதை கேட்டுக்கிட்டே இருக்கிற. Ta part, il est avec qui? அப்ப உன்னுடைய பங்கு யாரோட இருக்கிறது? Ah, moi, je fais pas. Hein. இத நான் செய்யவில்லை. Ça veut dire que tu rassasies tes oreilles avec ces... அப்ப அந்த மாதிரியான வார்த்தைகளினாலே நம்முடைய காது நரம்பி போகிறது. C'est bien. Un jour ou l'autre, tu vas tomber là-dedans. ஒரு நாள் நம்ம அதுல விழுந்துருவோம். Je vais t'expliquer autrement, tu vas comprendre. நான் வேறு மாதிரி அதை Quand உங்களுக்கு je சொல்லுகிறேன் parle de பாருங்க. la parole, quel esprit te rentre en toi? நான் பரிசுத்த வசனத்தை பேசும்போது எந்த ஆவி உங்களுக்குள்ளாய் வருகிறது? எந்த ஆவி உங்களை தொடுகிறது? அப்போ நான் வார்த்தை பேசும்போது ஜெபிங்கன்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். இப்ப வேசித்தனத்தை குறிச்சே பேசினுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எந்த எஸ்பிரிட் இங்க வரும்? நீங்க அதை நம்பல. அதனால எதுக்கு அந்த மாதிரி ஜனங்கள் வீட்டுக்குள்ள வரும்போது
விபச்சாரத்துல விழுந்து போயிடுறாங்க பாருங்க. Tout le monde y parle ça. எல்லாரும் அதே தான் பேசுறாங்க. Tout le monde y parle que de ça. எல்லாரும் அதே குறிச்சு தான் Mais qui t'a பேசுறாங்க. dit d'écouter? யார் சொன்னாங்க நீ போய் அதை கேட்டு Eux, ils ont parlé, toi tu l'as fait? இத அவங்க பேசுனாங்க, நம்ம செஞ்சிட்டோம், அவ்வளவுதான். Attention, ஜாக்கிரதை. les enfants qui vont au collège. காலேஜுக்கு போற Attention, பிள்ளைங்க, les jeunes qui vont au travail. வேலைக்கு போற Attention, les frères et sœurs que vous passez beaucoup de temps avec vos collègues là-bas qui sont pas en Christ. உங்களோட கூட Ils இருக்கிற parlent que de l'impudicité. அவங்க அசுத்த காரியங்களை மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Aujourd'hui, ils n'ont pas d'autre chose à parler. வேற காரியம் உங்களுக்கு இல்ல Même si tu பேசுறதுக்கு. parles de la politique, ils parlent pas au-delà de 5 minutes. 10 இல்ல minutes. பொலிட்டிக்க பத்தி பேசுற கூட அதே Même s'ils விஷயத்துக்கு parlent மேல de பேச ton மாட்டாங்க. travail, ils parlent pas beaucoup de fois. Il fait une வேற fois une பத்தி réunion, ils பேசுற கூட parlent. ஒரு வாட்டி Mais தான் quand ils réunion sont dans le café, ஆனா quand கஃபேக்கு ils sont dans le போகும்போது pause déjeuner, இல்ல போஸ்ல இருக்கும்போது leurs paroles, leurs discussions, ça sort toujours. avec அவங்களுடைய des வார்த்தை femmes. எல்லாம் இதோ ஃபார்ம குறிச்சு தான் பேசுவாங்க. Malheureusement, துரதிருஷ்டவசமா. mais je vais pas hésiter de le dire ça. Amen. ஆமென். Amen. Hein? ஆமென். Tu sais que pour les impudicités. அந்த மாதிரி விபச்சார காரியத்துக்கு நம்ம Ça இடம் veut dire quoi? கொடுக்கும்போது L'esprit d'impudicité, il te rentre. அப்ப அந்த அசுத்த ஆவி நம்மள வந்து பற்றி பிடிக்கும். Le mémoire change, hein? இதோ நிறைய அந்த இடத்துல இருக்கிற பொய். Ah, lui, hein? இது அவங்க இத இவங்க கூட. Mais tu dis que je suis grand. Hein? இத நான் பெரியவன். Je suis dans la parole de Dieu. நான் தேவனுடைய வசனத்துல Pasteur, ils இருக்கிறேன். m'ont frappé là dans tous les sens. பாஸ் என்ன அடிப்பாருன்னு சொல்லி நினைக்கும்போது Mais ton enfant, qu'est-ce qu'il va faire? ஆனா நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்றோம் Toi, tu யோசிக்கணும். résistes là. நீ Mais cet அதுல esprit, il va pas laisser நிலைநிற்கிறாய். tomber en toi. ஆனா அந்த எஸ்பிரி Il va உன்னோட dire, boum, மாத்திரம் je vais இருக்காது. essayer avec elle. இத அவங்க பிள்ளைகிட்ட போ சொல்லி Moi, செய்யணும். le chose, c'est quoi? Tu m'as donné l'accès. இத நீ இடம் Maintenant, கொடுத்திருக்காய். j'ai l'autorité de ta maison. இப்போ உன்னுடைய வீட்ல எனக்கு Donc, si அதிகாரம் c'est pas உண்டு. toi, c'est ta fille. அப்ப நீ இல்லட்டா உன்னுடைய Je le மகனை mets KO quelqu'un. இது யாருன்னா Est-ce ஒருத்தரை que tu வீழ்த்தணும். comprends l'effet des mauvais esprits? இது அசுத்தாவினுடைய கிரியை அது. Ah, si je donne ma vie à Jésus, இதை இயேசுவிடத்துல வாழ்க்கை கொடுத்தேன். பரிசுத்தாவியை je ஆளுகை prie tous les jours செய்கிறார். à la maison. இதை என்னுடைய N'est-ce pas, ça va வாழ்க்கை atteindre ma ஜெபிக்கிறேன். femme et mes enfants. அந்த ஜெபம் என்னுடைய Cet esprit பிள்ளைகளையும் de ஆளுகை Dieu, செய்யும். n'est-ce pas, il va faire un ronde là. அப்ப பரிசுத்தாவினர் எங்க Si பார்த்தாலும் tu as உதவி cédé pour வருவார். l'esprit mauvais, qu'est-ce qu'il fait? நீ அசுத்தாவி கேட்ட Toi, tu le கொடுத்தேனக்கா. fais pas en action, நீ செய்யலன்னா கூட mais tu as செய்யல. donné l'action. ஆனா நீ வந்து அந்த Quelqu'un qui இடத்துல sont இடம் fragiles, ils vont கொடுத்திருக்கிறார். donner l'action. யார் ஃபர்ஜீலா இருக்கிறாங்களோ அவங்களை அந்த அசுத்தாவி Si Dieu பிடிக்கும். explique tout ça, la Bible il sera gros comme ça. இதெல்லாம் தேவாவினர் C'est எக்ஸ்பிளைன் pour ça que பண்ணா l'Esprit de Dieu il est là pour வேதத்துல t'expliquer tout. Alléluia, doit Amen. Amen. Donc faites attention. ஜாக்கிரதை. Le sexe. இந்த செக்ஸ் வந்து Le sexe. the sex Tant qu'il est bien respecté, அது நல்ல ரெஸ்பெக்ட் பண்ற வரைக்கும் c'est une dignité. அது நம்மளுடைய தன்மானம். Non, vous dites pas que vous apprenez du sexe dans l'école parce que oh இத l'intelligence. école எல்லாம் கத்துக்கிறோம் என்பதல்ல. Quand on dit sexe, tu apprends que excusez-moi du mot, il apprend que des fesses là. இத செக்ஸ் என்று சொன்னால் செக்ஸ் குறித்து மாத்திரம் தான் அங்க பேசுகிறார்கள். Mais la Bible aussi parle du sexe. வேதமும் அதை குறித்து Tant que பேசுகிறது. tu respectes le அதை sexe, அதனை c'est une ரெஸ்பெக்ட் பண்ற dignité. வரைக்கும் அது நம்மளுடைய தன்மானம். Mais quand tu le sexe comme si c'était une aventure. ஆனா Voilà. அது சும்மா ஏனதானே Un mot நடக்கும்போது diplomatique. Quand le sexe est une aventure, அது நம்ம ஏனதானே என்று சொல்லி cela on நடக்கும்போது appelle le cochonnerie. அது கொஷனரி என்று சொல்லி அது Ça, il n'y a pas de அசுத்தம் diplomatique அருவருப்பு என்று là-dedans. சொல்லி Le ஆகும். cochon de la première classe. அது பிரீமியர் கொஷன் என்று சொல்லி Ce pasteur il est sauvage. Oui, je இந்த suis பாஸ்டர் pasteur sauvage. சுபாழ்னு சொல்றீங்களா? ஒரு பாஸ்டர் சுபாழ் தான் நான். Un homme qui prend la parole de Dieu là. ஒருத்தங்க தேவனுடைய வசனத்தை எடுத்து Il dit je vais lire tout ça après je vais te parler. இதெல்லாம் படிச்சிட்டு அப்புறமா நான் உன்கிட்ட பேசுறேன். Tu dis et après tu me parles. நான் சொன்ன முத படிச்சிட்டு என்கிட்ட பேசு. Après il m'appelle et me dit j'ai tout lu. இத நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேன்னு சொல்றாரு. Il faut que je te parle. நான் உன்கிட்ட பேசணும் இப்போ. Je rentre chez lui. நான் அவங்க வீட்டுக்கு J'ai pas போறேன். la Bible. வேதம் Je எடுக்காம écoute ce qu'il dit. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டேன். Il dit, la parole de Dieu c'est un livre de sexe. அவர் சொல்றாரு இந்த வேத வசனம் எல்லாம் செக்ஸ் புத்தகம் மாதிரி இருக்குதுன்னு Tel சொல்லி. homme il a fait commis péché avec telle femme. இந்த மனுஷன் இன்னொருத்தவங்க கூட போய் விசாரம் செய்யறான். Tel homme qui a péché avec la femme de son père. இது அவங்களுடைய தகப்பனுடைய மனைவி கூட போய் அவங்க பாவம் செய்யறாங்க. இதை இவங்க 36 பொண்ணுங்க கூட இருந்தாங்க. இதை இவங்களை விபச்சாரம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நீ படிக்கும் போது இது லீவர் செக்ஸ் என்று சொல்லி உன்னோட சுய அறிவிலே வாசிக்கிறாய். உனக்கு ஒண்ணும் புரியவில்லை. வேதம் அதை நமக்கு செய்ய சொல்லி சொல்லவில்லை. எதெல்லாம் தவறு என்று சொல்லி அதை போட்டிருக்கிறார்கள். உனக்கு அது நல்லா புரியும் போது je devais pas avoir des rapports de sexe comme ils l'ont fait dans cette parole de Dieu. செய்யக்கூடாது என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்ய சொல்லவில்லை. ஆண்டவர் அதை செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறார்.
Je dis, mais toi, tu as rien compris, toi. அப்ப உனக்கு ஒண்ணும் Tu புரியவில்லை crois que tu es intelligence, toi. Hein? நீ ரொம்ப Beaucoup அறிவாளி de gens, என்று ils சொல்லி prétendent être நினைக்கிறேன். très intelligents. நிறைய பேர் ரொம்ப அறிவாளி என்று Un சொல்லி intelligent qui நினைக்கிறாங்க. se lève pendant le prêche, là, il demande à un pasteur. இது ஒரு பாஸ்டர்ட்ட கேட்கும்போது Et toi qui dis, ouais, il ne faut pas commettre des péchés. நீ பாவம் செய்யக்கூடாதுன்னு Où சொல்றீங்க est-ce qu'il est marqué comme quoi qu'on ne devait pas fumer? இதை எந்த இடத்துல போட்டுக்குது சிகரெட் Puisque je suis குடிக்க intelligent, montre-moi ce qu'il est marqué comme quoi qu'il ne faut pas fumer. À partir de là, je laisse le cigarette. எங்க சிகரெட் பிடிக்கூடாதுன்னு போட்டுக்குது சொல்ல இதுல நான் சிகரெட்டை Il dit, mais t'es விட்டுறேன் qui, toi? அவர் சொல்லுகிறார் நீ Moi, je suis யார்? un docteur. இத நான் ஒரு டாக்டர் Je connais bien lire tout. எனக்கு எல்லாம் படிக்க Maintenant, தெரியும் démontre-moi. இப்போ இங்க காட்டு இந்த Il me dit, வசனத்தை est-ce que tu as un paquet de cigarettes en toi? அவர் கேக்குறாரு உன்கிட்ட சிகரெட் Je dis, oui, j'ai un paquet. இத என்கிட்ட ஒரு Il பாக்கெட் dit, enlève ton paquet là. அந்த பாக்கெட்டை வெளியே எடு Avant d'ouvrir ton paquet, regarde ce qu'il est marqué dans ton paquet. அது திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாக்கெட் என்ன பண்ணுது Fumer? இத புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கு சாகடிக்க Un சொல்லி sorcier de la première classe. அந்த பாஸ்டர் சொல்லுகிறாரு Il y a dans la அறிவு cigarette, இல்லாம dans la இருக்குது boîte. சிகரெட்லயே Il est போட்டிருக்குது marqué, fumer tue. சிகரெட் Tu நம்ம n'arrives même pas à சாகடிக்கணும் comprendre ce qu'il est marqué, tu n'arrives même pas à accomplir cette அது parole que tu அது lis போட்டு et tu fumes இருக்கிறதே là. உன்னால Comme des படிச்சு insensés. புரிஞ்சுக்க Comment முடியல tu peux comprendre la parole de Dieu? எப்படி தேவனுடைய வசனத்தை உன்னால் புரிந்து கொள்ள Comment tu முடியும் peux comprendre la parole de ton Créateur? உன்னுடைய சிருஷ்டிகருடைய வார்த்தையை எப்படி உன்னால் புரிந்து கொள்ள Il கூடும் dit, ah oui, hein. அவர் சொல்லுகிறார் ஆமா J'ai commis l'erreur, tu m'as frappé. இத நான் தப்பு செஞ்சுட்டேன் இந்த வார்த்தையினால Certains நடித்தாய் intelligents, non, il faut le frapper par la parole, sinon ils vont சில pas comprendre. அறிவுவாளியா பேசும்போது அடிக்கணும் அவங்க Fiston, quand tu fais l'argument avec les gens là, quand tu ஜனங்களோட es ஆர்குமெண்ட் intelligent, பண்ணும்போது argumente pas avec l'intelligence. ரொம்ப Ils அவங்க sont அறிவுல musulmans, பேசுனாங்க toi tu vas pas parler que du musulman, hein? Ah, moi je touche pas à la parole maintenant, je suis en train de fumer. Laisse, jette ça dans la poubelle, le Ah, musulman modèle de parle de la tête. parole et il dit, maintenant que tu es en train de fumer, avant de fumer partir pour pas laver les les mains, si tu es mort, tu partiras où? நீ செத்து Parce que வழியில là, எங்கே போவ j'ai pas à montrer dans le Coran qu'est-ce qu'il est marqué, je இந்த m'en fous du Coran moi. Ça குரான் y est, என்ன j'ai sorti de là. hein. அதுல நான் வெளியே Maintenant tu வந்தேன் devais dire selon la parole. இப்ப வேத Oui, j'ai வசனத்தின்படி pas purifié, je suis en train de boire l'alcool. Mais இது alcool குடிச்சிட்டு இன்னும் கை கழுவலன்னு tu சொன்னாங்க bois l'alcool, en plus tu purifies à chaque fois. alcool Maintenant, குடிச்சிட்டு avant கை d'y aller கழுவினா purifier là, சுத்தமாயிடுவேன் il y en a un qui vient, il te dégorge là. Où tu இந்த vas கை aller? கழுத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து நம்ம கழுத்தை விட்டாங்க நான் எங்க நம்ம போவோம் Écoute la parole maintenant. அப்ப வேத வசனத்தை கேளு Alléluia, acclame la parole de அல்லேலூயா Dieu. Alléluia. Il அல்லேலூயா ne faut pas être intelligent avec les intelligents. இதோ அறிவுள்ளவங்க கிட்ட Avec அறிவுள்ளவங்க un பேசக்கூடாது intelligent, tu devais être un fou. இதோ உன்னுடைய அறிவுள்ள நீ C'est பைத்தியமாயிடணும் là que tu vas prendre cette personne en otage. அப்பதான் அவங்கள நம்ம ஒத்தாடி எடுக்க முடியும் இல்லன்னா அறிவா பேசணும்னா அவங்க அறிவா பேசுவாங்க Alléluia. Alléluia. Là, j'étais en pleine préparation. நான் தயார் பண்ணி கொண்டிருந்தேன் Cette fille, elle rentre, elle est en train de raconter, j'ai dit, sors. அவங்க வந்து ஏதோ சொல்ல வந்தாங்க நான் சொன்ன இப்படி கொஞ்சம் வெளியில போங்க Sors, je suis en train de இத préparer. நான் தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி Je rentre pour la prière de nuit. இத நைட் பிரேயருக்கு போறேன் Fiston, il recommence. இத திருப்பி பேச ஆரம்பிக்கிறார் J'ai dit, si je commence à parler de ça, ça va se clasher dans tous les sens. இத நான் திருப்பி அதை பேச ஆரம்பிச்சேன்னா திருப்பி On va parler பிரச்சனை autre வரும். chose, là. வேற காரியத்தை பேசுறேன்னு Écoutez-moi சொல்லி bien. சொல்லுகிறதை நன்றாய் கேளுங்கள் Dieu, ஆண்டவர் il a choisi நம்மை தேர்ந்தெடுத்தது les fous. பைத்தியங்களை அவர் தெரிந்து Pour கொண்டார் rendre fous les intelligents. இத ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்காக Alléluia. Dieu, il nous a choisis. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது Des fous, là. On comprend நம்ம bien பைத்தியங்க தான் நம்ம Pour rendre fous les intelligents qui disent ஆனா que nous அறிவுள்ளவர்களை sommes tous des பைத்தியமாக மாற்ற நம்மை அவர் தெரிந்து diplômes. Oui, கொண்டார் fais attention. அல்லேலூயா Parce que eux, ils ont des diplômes. அவங்களுக்கு டிப்ளோமா இருக்கலாம் ஒருவேளை Moi, j'ai la parole de Dieu. நம்மிடத்திலே தேவனுடைய வசனம் இருக்கிறது அல்லேலூயா Il est plus puissant que le diplôme, ça. அது டிப்ளமோட ரொம்ப வல்லமை உள்ளது Quand on est du côté là, viens, on va parler, c'est tout ça. இந்த டிப்ளமா எடுத்து வரோம் வச்சுட்டு வேத வசனத்தை பேசுவோம் Ça, c'est... Il y avait un homme qui appelait Joachim. இது ஜோக்கிம் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் இருக்கிறார் C'était un homme, un patron, hein. ஒரு பத்திரம் Ce n'est pas un patron d'ISS, c'est un patron de HP. அஷ்பேக்கே பத்திரம் அவரு Quand j'ai travaillé aux Ulysses, là, en sécurité, நான் இலிஸ்ல செக்யூரிட்டி வேலை செய்யும் j'ai போது travaillé, des fois, je remplaçais le coordinateur du site. சில சமயத்துல நான் அந்த இடத்துல Ça இருக்கிறவங்க veut dire, ராப்ளாசி si on பண்ணேன் travaille comme coordinateur du site, அப்ப அந்த இடத்துல நான் je சில vais aller dans சமயத்துல tous வேலை les செய்யும் sites போது HP எல்லா சீட் pour அஷ்பேக்க regarder போய் le responsable de sécurité, qu'est-ce qu'ils font, si je Ah, devais voilà. mettre des consignes, je devais mettre. அப்ப அந்த இடத்துல அவங்க போய் அந்த செக்யூரிட்டி என்ன Donc, செய்யறாங்க j'étais பார்த்து assez அங்க mignon. இருந்த கோசிங் எல்லாம் கொடுக்கணும் J'étais un peu partout, à la Défense, aux Ulysses et அப்ப partout. டிஃபென்ஸ் இலிஸ் அந்த மாதிரி நிறைய Quand j'étais இடங்களுக்கு coordinateur போனேன் du site. அப்ப அந்த இடத்துல கோஆர்டினேட்டரிஸா நான் Et இருக்கும்போது donc, je vis un homme. அப்ப அந்த இடத்துல ஒரு மனுஷனை Responsable de பார்த்தேன் sécurité, c'est lui qui fait les badges d'accès. அவர் தான் பேட்ச்லாம் செய்யறவரு செக்யூரிட்டி ரெஸ்பான்சிபிள் இலிஸ்ல Donc, j'étais là-bas. நான் அங்க போய் Il m'a bien accueilli, c'est la première fois que je le vois la personne. முதல் தடவை அவரை பாக்குறேன் அவர் என்ன நல்லா Il வரவேற்று m'a appris comment il faut faire des photos, comment il faut faire des groupes எப்படி d'accès, tout போட்டோ ça. செய்யணும் எப்படி எல்லாம் Donc, செய்யணும் ça me பேட்ச்லாம் faisait சொன்னார் plaisir pour apprendre des choses. அப்ப அதை கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப ஆசைப்பட்டேன் Après, il était très, 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 très volontaire pour me dire que je t'invite pour manger. இத சாப்பிடுறதுக்கு என்னோட கூட On வாங்கன்னு est parti சொல்லி à l'extérieur,
எப்படி பண்ணாரு வெளியே போய் இலிஸ்ல நாங்க சாப்பிட்டோம் quand je sortais la trousse il m'a dit non 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 c'est moi qui நான் என்னோட ட்ரூஸை எடுக்கும்போது அவர் சொன்னார் வாணா வாணா நான் தான் பே பண்றேன் une fois qu'il a fini de manger அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு avant de retourner au travail il m'a dit ouais je devais chercher quelque chose chez moi viens on va récupérer pour வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவர் எங்க வீட்டுக்கு போய் ஒரு காரியத்தை எடுக்கணும்னு சொல்லி கூட்டி போனாரு இலிஸ்ல தான் அவர் habité dans son appartement அவங்க வீட்டுக்கு அவர் கூட்டி j'allais dans son appartement அவங்க அபார்ட்மெண்ட் போகும்போது சொன்னார் உள்ள வாங்க j'y rentrais உள்ள போனாக்கா après le couloir je vais dans le salon couloirல அப்புறம் சலோக்கு வரும்போது quand j'ai vu le salon சலோன் பாக்கும்போது c'était bizarre ரொம்ப பிசாரா இருந்துச்சு je voyais un double lit au milieu du salon சலோன் நடுவுல ரெண்டு கட்டில் போட்டு இருந்துச்சு j'ai vu 4 trépieds 4 trépieds வச்சிருந்துச்சு சுத்தி des lumières de focus எல்லா இடத்துலயும் ஃபோக்கஸ் லுமியர் வச்சிருந்தாங்க லைட் sa maison il est bizarre இது அவங்க வீடு ரொம்ப பிசாரா இருக்குறதேன்னு சொல்லி il dit tu crois qu'il est bizarre hein நீ ரொம்ப பிசாரா இருக்குதுன்னு நினைக்கிறியான்னு கேட்டாரு il dit viens dans ma chambre என் chambre-க்கு வான்னு சொல்லி il m'a amené dans sa chambre அவர் chambre கூட்டி போய் il avait un grand sono l'écran enregistrement sono l'écran எல்லாம் நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமென்ட் நிறைய இருந்துச்சு நிறைய காரியம் எல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமென்ட்டா இருந்துச்சு tu fais quoi là à vrai dire là நீ என்ன செய்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க quand je travaille chez HP ça c'est un business du côté HPல வேலை செய்யும்போது அது தனி பிசினஸ் le grand business c'est ça என்னோட பெரிய பிசினஸ் இதுதான் அது என்ன tous les mannequins de France là Paris Champs-Élysées பாரிஸ் ஷாம்ஸ்-எலிசேஸ்ல இருக்கிற எல்லா மனுக்கா tourner des films porno chez lui இது அவங்க வீட்டுக்கு வந்து அந்த செக்ஸ் படம் எடுப்பாங்க பாருங்க அது எடுக்கிறதுக்கு வராங்க ils venaient tourner des films porno இது அங்க வந்து அந்த கெட்ட படம் எடுக்கிறதுக்கு வராங்க des femmes qui sont au niveau là l'argent hein pour l'argent பெரிய பெரிய டாப் மாடல்ஸ் எல்லாம் காட்டுறாங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டி வராங்க அங்க கூட்டி வந்து அவங்க வீட்டுக்கு ils filment des films porno நிறைய ஃபிலிம் அந்த செக்ஸ் படம் எடுக்கறாங்க அந்த வீட்ல vite toutes les responsables de HP அப்ப HPல இருக்கிற எல்லா ரெஸ்பான்சிபிள் je parle service généraux Joachim அதுல ஜோக்கிம் ஒருத்தர் அவரை குறிச்சு தான் il m'a montré des photos des vidéos et tout அது போட்டோ வீடியோ எல்லாம் அங்க இருக்குது tu fais tout ça இதெல்லாம் நீ செய்றன்னு கேக்குறேன் c'est comme il dit que si tu dis oui j'amène des femmes நீ வீண் சொன்னாக்க உனக்கு ஃபார்ம் கொண்டு வரேன்ங்கற வகையில சொல்லுகிறேன் நான் அப்படியே காத்திருந்து அவரை பார்த்து tu sais Joachim இது ஜோக்கிம் தெரியும் தானே உனக்கு ரெஸ்பான்சிபிள் même lui il est dans ma poche அவரும் என் பாக்கெட்ல தான் இருக்காருன்னு சொல்லி அவரும் என் பாக்கெட்ல தான் இருக்காரு il a filmé quelque chose அவர் ஒரு காரியத்தை ஃபில்ம் பண்ணி le responsable qui est en train de participer à ce truc இது அந்த காரியத்துல ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கிறது அவர் ஃபில்ம் பண்ணி il nous piège பிசாசு பாருங்க எப்படி நம்ம பண்ணி வைக்கிறாங்க comprendre அதுதான் உங்களுக்கு si tu marches avec les pécheurs அந்த பாரியத்தை நீங்க நடந்துங்க ஒண்ணு il va te faire tomber dans ce piège இல்ல அந்த கண்ணில உங்களை விழ வைக்கிறாங்க alors fais très attention arrête de faire bisous avec ces gens bisous plus que tu fais bisous tu vas être drogué aussi tu vas la tête qui va tourner drogué bisous போட்டு நம்ம அதே மாதிரி ஆயிடுவோம் est-ce que tu peux approcher dans l'alcool இது ஒரு ஆல்கஹாலிக்க போய் நம்ம தொட முடியும் tu sens l'odeur இது அந்த உடனே நான் அடிச்சு அப்ப நம்ம என்ன செய்வோம் tire un coup là c'est rien ça இத நீயும் கொஞ்சம் இழுத்து சொல்லி சொல்றாங்க அப்ப நம்ம விழுந்துட்டோம் tu ne peux rien parler contre lui parce qu'il t'a piégé இத அவங்க கண்ணி வச்சிட்டாங்க இப்ப அந்த மனுஷன் சொல்றான் regarde tout le monde il est dans ma poche là எல்லாரும் என் பாக்கெட்ல தான் இருக்காங்க sauf toi tu es coordinateur de site இத நீ உன்னை தவிர il dit qu'est-ce que tu veux என்ன உனக்கு வேணும்னு சொல்லி moi je dis je veux que je sors d'ici இத நான் முதல்ல வெளிய போறேன் இங்க இருந்து சொல்லி il dit je veux que je sors இத நான் முதல்ல வெளிய போறேன் quand je sorti de sa maison அவங்க வீட்ல இருந்து வெளிய வந்தானே pardon 1000 fois அவன் 1000 வாட்டி என்னிடத்துல மன்னிப்பு கேட்டான் peut-être j'étais piégé je suis désolé ஒருவேளை உன கண்ணி வச்சிட்டேன் ஜாக்கிரதை நான் சொன்னா அத குறிச்சு பேச வேணா போன்னு சொல்லி il a pris voiture il est parti கார் எடுத்துட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் le lendemain je l'ai vu மறுநாள் அவனை பாக்கும்போது il me regarde அவன் என்ன பார்த்து il me regarde அவன் என்ன பார்த்து donc il a commandé des pizzas pizza commandé பண்ணான் donc je dis c'est pas toi qui invite c'est moi qui invite aujourd'hui நான் சொன்னா இன்னைக்கு நான் தான் உன்னை carte bleue j'ai payé என் கார்ட் ப்ளூ எடுத்து நான் பே il a mangé il me regarde அவன் சாப்பிட்டு என்ன பார்த்தான் il me dit அவன் சொன்னான் Charles t'es qui toi நீ யாருன்னு சொல்லி Charles t'es qui நீ யாருன்னு சொல்லி ça fait 15 ans je travaille sur les Ulysses là-bas Ulysses 15 வருஷம் நான் வேலை செய்றேன் les femmes qui sont là-bas là அங்க இருக்கிற எல்லா பெண்களும் parce que j'ai filmé tout le monde என்னோட பாக்கெட்ல இருக்காங்க ஏன்னா எல்லாரையும் நான் ஃபில்ம் பண்ணிக்கிறேன் அங்க செய்யற ஆண் பிள்ளைகள் எல்லாம் என் பாக்கெட்ல இருக்காங்க ஏன்னா அவங்க எல்லா காரியத்தையும் செய்றாங்க நீ யார ரெப்ளேஸ் பண்றீங்களா அவனும் என்னோட அவனும் என்னோட நண்பன் தான் tellement je t'ai montré vraiment là où ce que j'ai fait நான் செஞ்சத உனக்கு காட்டி இருக்கேன் tu t'intéresses de ça ஆனா அதுல உனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரியே நீ காட்டலையே சொல்லி il y a quoi là qu'est-ce qui se passe là அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி கேக்குறான் நீ je suis un enfant de Dieu நான் சொன்னா நான் தேவனுடைய பிள்ளை alléluia je dis toi là நீ arrête parce que tu peux pas me contaminer je suis un enfant de Dieu peut-être je peux te contaminer பண்ண முடியாதுன்னு சொல்லி quand j'ai dit ça நான் அதை சொல்லும்போது il mangeait அவன் சாப்பிட்டு il pleurait அவன் சாப்பிட்டு அழுதார் அவரு j'ai dit mais
Pourquoi tu pleures? Il y a beaucoup de piment dans le pizza. இந்த பிஸால ரொம்ப பீமா இருக்குதா எது கழுகுறன்னு கேக்கும்போது Je veux faire une vie comme toi. நான் உன்னை போல ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன்னு சொல்லி நான் சொன்ன எதுவும் கூடாத காரியம் இல்லை. நீ வீடியோ காட்டின தானே செக்ஸ் வீடியோ. நான் தேவனுடைய வசனம் என்னன்னு சொல்லி அல்லேலூயா. Fais attention quand Dieu vous amène avec quelqu'un là. Ils sont pas bien. C'est pas de rester avec eux, de rester rigoler. Non, 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 non. De couper court et net. Et ça devait être à la vitesse. Ça devait être à la vitesse. À Corinthiens 6:18, la Bible dit. Fuyez l'impudicité. Fuyez l'impudicité. La Bible dit ne marche même pas. Est-ce que tu comprends ce qu'il dit? Quand tu t'éloignes des péchés de ce monde-là, vas-y, marche, détourne et marche. Quand quelqu'un tombe dans l'impudicité, ne marche pas en détournant, fuis-toi. Ça veut dire quoi? Réfléchis pas que c'est ton frère, il va te contaminer ta maison aussi. Va te contaminer un jour ou l'autre là. T'as pas de force pour faire de l'impudicité. Mais ton enfant fera. Oui, ton enfant fera. Parce que toi tu sais comment tu devais marcher. Toi tu vas dire que selon ma volonté, selon mon truc, selon ma force, je peux résister. Ton enfant résistera pas. Donc à quelque part, nous on est en train de céder Satan. L'Éternel dévoile pour dire que attention, si tes progénitures tombent, c'est à cause de toi-même parce qu'il y a la séparation. Donc la Bible est claire. Fuis l'impudicité. Tu ne veux même pas avoir dans ta maison ce genre de personnes. Tu ne veux même pas avoir ce genre de caractère dans ta maison. Donc quand tu prends soin de la sainteté de ta maison, la sainteté règne dans ta maison. Alléluia. Quand toi tu es clair de l'impudicité, quel esprit impur peut te dominer? Quel esprit impur peut te dominer si tu dois par hasard l'esprit il est venu en moi pour s'installer, hein? L'esprit de Dieu il est clair. Il dit je chasse pas le démon, hein? D'abord pour les impudicités. C'est toi qui devais amener l'action en premier. C'est pas toi qui as cédé. C'est toi qui devais faire l'action pour le fermer, Et puis non, je ne donne plus. Maintenant il dit puisque tu as donné l'autorité, je reviens encore une fois. N'est-ce pas, Jésus-Christ va intervenir, il va dire à partir de là, cet enfant ça appartient à moi. Il dit il t'arrache de la main de ténèbres. Puisque tu donnes l'autorité, il fait face aux esprits mauvais. Il va faire l'impudicité avec toi. L'esprit de Dieu va dire dégage-toi. Pourquoi tu me dis de dégager? C'est ça, elle m'a donné la vie pour moi maintenant. Tu comprends maintenant pourquoi pasteur il réagit à travers vos actions. Plus que tu nous corriges tes actions, plus que l'Esprit de Dieu va prendre l'autorité de ta vie. Tout ça dépend de ce qu'on fait nous. Notre vie ne change même pas. Notre vie est toujours dans la même déstabilisation. Même si tu pries en jeûnant, ça ne marchera pas. Même si tu cries, même si tu pleures, même si tu ça ne marchera pas. Maintenant, ce n'est pas une question de prière. C'est juste savoir ce qu'il veut ton Éternel. La prière, c'est quoi? Plus tu avances avec l'Éternel. தேவனோடு கூட நீ நடந்து செல்வது உன்னுடைய செயல்கள் மூலமாக c'est pas une exception, hein? இது ஜெபம் நடக்கும்போது மட்டும் எக்ஸெப்ஷன் கிடையாது. Seigneur, pourquoi ça change pas ma vie? இப்போ என்னுடைய வாழ்க்கை ஏன் மாறல கேக்கும்போது l'action c'est toi qui l'as donné l'accès. நீ தான செயல்கள் மூலமா அதிகாரத்தை கொடுத்தாய். Rebelle pour l'accès. இப்போ அந்த அதுக்கு எதிர்த்து என்ன சொல்லுவார்? moi je vais réagir à travers toi. இப்போ உன்னை கொண்டு நான் கிரியை செய்வேன். Je te donne le moyen comment tu peux
dominer ce genre de choses. எப்படி இந்த காரியத்தை நீ எதிர்த்து நிற்கலாம் என்று சொல்லி தேவன் உனக்கு காட்டுவார். அப்ப வேத வசனத்தை கேட்டு நம்ம அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். Là-dedans, il n'y a pas de miracle, ma chère. அதுல அற்புதங்கள்லாம் கிடையாது இந்த காரியத்துல. மிராக்கிள் என்ன தெரியுமா? Dieu arrive à changer ton cœur. ஆண்டவர் உன்னுடைய இதயத்தை மாற்றுகிறார். அதுதான் அற்புதம். Alléluia. 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 Quand Dieu il te même quand Dieu devait faire des miracles là. ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா கூட ton cœur s'il accepte pas le miracle, comment உன்னுடைய இதயம் அற்புதத்தை ஏற்றுக்கொள்ளலாம்? எப்படி தேவன் அற்புதம் செய்வார்? நீ அவிசுவாசத்திலே இருப்பாய். எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? 36 pasteurs qui sont autour de toi, ils sont en train de prier. 36 பாஸ்டர் இருந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணாலும் நீ அவிசுவாசத்திலே இருந்தா அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. Comme grand miracle. அப்ப பெரிய அற்புதம் என்ன? முதல்ல நம்முடைய இதயம் மாற வேண்டும். Alléluia. 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 Donc il faut changer le cœur, c'est ce qu'il y a, on appelle des gros miracles. அதுதான் பெரிய அற்புதம். Donc 1 Corinthiens 6:18 dit 1 Corinthiens 6:18 l'impudicité, quelque autre péché qu'un homme commette, மனுஷன் செய்கிற ce எல்லா பாவமும் péché est hors du corps, சரீரத்திற்கு புறமே mais இருக்கு. c'est lui qui se livre à l'impudicité ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ pêche contre son propre corps. தன் சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். L'impudicité அப்படின்னு சொன்னால் வேசித்தனம் chasse l'esprit de Dieu de toi. அது பரிசுத்த ஆவியின் நம்மிடத்திலிருந்து துரத்தி விடும். Que ce soit parole, சிந்தையா que ce soit இருந்தாலும் வார்த்தையா இருந்தாலும் செயலா இருந்தாலும் l'impudicité அசுத்த வேசித்தனம் chasse l'esprit de Dieu தேவனுடைய ஆவியை நம்மிடத்திலிருந்து துரத்திடும். de ton corps. நம்மளுடைய Parce que tu சரீரத்திலிருந்து es en train de commettre quelque chose contre ton propre corps. நம்மளுடைய சுய சரீரத்துக்கு விரோதமான பாவம் அது. Dieu est chassé. பரிசுத்த ஆவியை நம்மிடத்திலிருந்து வெளியே போயிட்ட பிற்பாடு prendre la partie à la vitesse. அசுத்த ஆவி சீக்கிரத்திலே நம்ம ஆளுகை செஞ்சிடும். Tu es en train de donner des noms, ça m'intéresse pas. இத நீ நிறைய பேர் கொடுக்கலாம், அதெல்லாம் தேவையில்லாத C'est காரியம். simple, c'est des esprits impurs. அது அசுத்த ஆவி. Alléluia. 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 Quatrièmement, நாலாவது காரியம் Psaume 50:19, le premier parti. சங்கீதம் 50:19 முதல் பகுதி. Tu livres ta bouche au mal. உன் வாயை பொல்லாப்புக்கு ஒப்பு கொடுக்கும்போது. Ah, yeah. T'as vu ça comment il dit? பாருங்க எப்படி காரியத்தை சொல்லுகிறார். Livrer notre bouche au mal. நம்முடைய வாயை பொல்லாப்புக்கு On ignore des fois ce genre de choses, hein. சில சமயத்துல இந்த மாதிரி காரியத்தை நம்ம On prie, on dit bénédiction, bénédiction, on rigole du malédiction à la vitesse. ஜெபிச்சு பெனிடிக்ஷன் பேசுகிறோம். ஆனா à la vitesse on livre notre bouche au இது ஒரு சின்ன செகண்ட்ல நம்முடைய வாயை கெட்ட காரியத்துக்கு திறந்து விடுகிறோம். Voilà comment la parole nous déclare. இது அப்படி வசனம் நமக்கு சொல்லுது. Comment la parole décortique. எப்படி வசனம் நமக்கு வெளிய இறங்குது. Quand vous êtes en train de prier. நீங்க ஜெபிக்கும்போது. Quand vous êtes en train de louer en langue. இத நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும்போது. Quand vous êtes en train de réunir pour la prière. ஜெபத்திற்காக நீங்க கூடி வரீங்க. Après la prière. ஜெபத்திற்கு attention, après la prière. ஜெபத்திற்கு பிற்பாடு. C'est un moment. அது எந்த நேரம் என்றால் நீ ஜெபம் பண்ணாம இருக்கிற நேரம் une satisfaction pour Dieu. தேவனுக்கு நீ பிரியமாய் இருந்தாய். C'est un moment de pause. அந்த pause டைம்ல tu ne pries pas. நீ ஜெபிக்காத அந்த நேரம் Satan il fait tout pour rentrer en toi. பிசாசு உனக்குள்ள நுழைவதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பான். நீ பரிசுத்தத்திலே இருந்தாய். உன்னுடைய வசனம் பரிசுத்தத்திலே இருந்தது. இது அதராசத்திலே இருந்தது. தேவன் உன்னோடு கூட இருந்தார். தேவன் ஐக்கியம் பண்ணினார். La parole rentrer en toi. வேத வசனத்தை கேட்டால் அது உனக்குள்ளாய் போய் கிரியை செய்கிறது, உன்னை பலப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிறது. Attention. சொல்லுகிறார். la parole est sémée. இதோ வசனம் விதைக்கப்பட்ட பிற்பாடு இதோ பறவைகள் வரும் என்று சொல்லி. L'oiseau viendra. பட்சிகள் வரும் என்று சொல்லி. Démon viendra. பிசாசு வருவான் என்று சொல்லி. பிசாசு எப்ப வருவான்? நான் la paix de Christ சொல்லி முடிக்கிற போல. la paix de Christ சொல்லிட்ட பிற்பாடு பிசாசு வருவான் அந்த இடத்துல. Vous êtes chacun tenté. நீங்க ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுவீங்க. Deux là comme ça dans le couloir. ரெண்டு பேர் குளுவால போய் நிக்கும்போது. Trois dans la cuisine. மூணு பேர் கிச்சனுக்கு போவாங்க. Vous allez à quatre dans la chambre là. நாலு பேர் சாம்பருக்கு போவாங்க. Vous êtes réunis tous seuls. இதோ சேர்ந்து புனுமுனுன்னு பேசிட்டு இருக்கும்போது. Attention, vous êtes dans la tentation. ஜாக்கிரதை, நீங்க அந்த இடத்துல சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். Alléluia. 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 Regardez la parole comment il parle. வேதவசனம் எப்படி பேசுகிறது Psaume 50:19 dit. இது சங்கீதம் 50:19 சொல்லுகிறது. Je sais que tu parles de la parole. இது வேதவசனத்தை பேசுகிறது. Je sais que tu as envie de la sainteté. பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சை எனக்கு. Malheureusement tu es en train de livrer ta bouche pour le mal. ஆனா துரதிர்ஷ்டவசமா உன்னுடைய வாயை நீ வந்து கெட்டதுக்கு திறந்து கொடுக்கிறாய். Moi je parle pas du mal. இத நான் கெட்டது பேசலைன்னு சொல்றேன். Mais quand quelqu'un il parle de mal. ஆனா யார் கெட்டது பேசுறாங்களோ. Tu as dit amen. ஆமென் நீ சொல்லிட்ட அதுக்கு.
Quand quelqu'un parle du mal là, யாரு கெட்டது n'est-ce pas, tu பேசுறாங்களோ rigolais à côté d'elle. நீ பக்கத்துல இருந்து Ça veut சிரிச்சு dire நின்று quoi, தானே rigoler? அப்படின்னு Ah சொன்னாங்க oui, என்ன? oui, oui, hein, c'est ce que tu ஆமா dis là, tu ஆமா dis நீ amen, hein, சொல்றது plus கரெக்ட் fort. தான் என்று சொல்லு. Eh ben ça veut dire quoi? Tu es en train de livrer ta bouche pour l'heure? அப்ப நம்மளுடைய வாயும் பொல்லாப்புக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். Faites attention ஜாக்கிரதை dans ton travail, வேலையிலே sans se rendre compte. உன்னை அறியாமலேயே Puisque tu entends toujours des comment on dit là, des gros mots. நீங்க கெட்ட வார்த்தை பேசுறோம் பாருங்க. Même les குரோமம். grands patrons, même, tout le monde parle des gros mots. எல்லாரும் இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசுறாங்க. Tout le குரோமம். monde parle des gros mots. C'est pas des எல்லா gros குரோமம் mots. தான் பேசுறாங்க தண்ணி Oh là குடிக்கிற là, மாதிரி. ils sont bien éduqués en plus. Hein. இதை இத்தனைக்கும் நல்லா Je sais pas qu'est-ce qu'il படிச்சவங்க அவங்கலாம். apprend, il apprend pas la bonne manière là. நல்ல dans le collège, dans நல்ல les écoles. பேசுற காரியங்களை Il கத்துக்க parle மாட்டாங்க. que des gros mots. Quand tu Gros ouvres le mots, PC, மாத்திரம் gros தெரியும். mots. பேசி Quand திறக்கும்போது le gros PC mots. bug, gros mots. பேசிய Quand வந்து il பெரிய monte பண்ணும்போது là, gros குரோமம். mots. Quand il mange, gros mots. சாப்பிடும்போது Plus que கெட்ட tu வார்த்தை. entends, plus que tu entends. அது Quand il கேட்டு va கேட்டு avoir des occasions. ஆனா எப்பலாம் உட்கார்ந்த டைம் கிடைக்குதோ Boum, le gros mot va sortir. திடீர்னு நம்மளுடைய வாயிலே அந்த கெட்ட வார்த்தை வந்துரும். Ah, moi je dis jamais. Je m'en fous, c'est quoi à votre avis? ஃபோன் சொல்றேன்னா அது என்ன Non, நம்மளுடைய c'est quoi à votre avis? Vous croyez que tu te dis qu'on dit des gros mots? Ah, moi je suis pas comme குரோமம் comme கெட்ட Nicolas, வார்த்தை moi, qui கெட்ட parle வார்த்தை n'importe quoi. Quand tu மத்தவங்கள dis மாதிரி je m'en நான் fous, ça veut dire quoi ça? பேசுறேன். ஜெமா ஃபோன் நம்ம சொல்றோமே அது என்ன? Même l'action qu'on nous dit off là, ça m'énerve quand je regarde ça. உஃப் உஃப்னு சொல்ற பாருங்க அது கூட அந்த கேட்கும்போது Les நம்மளுக்கு paroles கஷ்டமா qui இருக்கும். sortaient de votre bouche là. நம்மளோட வாயில இருந்து வருகிற வார்த்தைகள் மத்தவங்கள பாருங்க Écoutez-moi bien காயப்படுத்திடும். hein, ce que j'ai dit. Hein. ஜாக்கிரதை. Les anciens, ils vous ont pas appris comment on devait parler? பழைய பாருங்க முதல்ல இருந்தவங்கள எப்படி பேசணும் சொல்லி கொடுப்பாங்க பாருங்க. எப்படி நம்மளுக்கு பேசணும் கத்துக்கணும். Bonjour comme ça pour ton tonton et qu'on te giflait. bonjour அந்த பக்கம் பார்த்து சொன்னாக்க ஒரு அறை கொடுப்பாங்க. மூஞ்சி பார்த்து பேச சொல்வாங்க. ஆமாவே இல்லையா? Personne qui connaît même pas la parole de Dieu hein. தேவனுடைய வசனம் அறியாதவர்கள் அவர்கள். Qu'est-ce que ça veut dire le mot de vie? ஆனா எப்படி வாழணும்னு தெரிஞ்சுது அவங்களுக்குலாம். Ils guident pas bien ces enfants. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்க நம்ம Ils font பிள்ளைகளை சரிவர n'importe quoi, வளர்க்கல. eux ils sont là comme ça hein. என்ன வேணா Ils fêtent la première classe hein. ஒண்ணும் புரியாத மாதிரி இருப்பாங்க. Ils réveillent pas ces enfants aussi. அவங்கள விழிக்க மாட்டாங்க, பிள்ளைங்களே விழிக்க வைக்க மாட்டாங்க. C'est encore un problème. அப்ப ஏதோ Je suis பிரச்சனை là, இருக்கு. il parle en regardant comme ça, si je l'ai vu ça. இது அப்படி திரும்பின்னு பேசினான்னு வச்சுக்கோங்க எதற்கு அவ்வளவுதான் அழுது உருள வேண்டியதுதான். C'est maintenant qu'on devait apprendre ce que ça veut dire la bonne manière. Hein. இப்பதான் உங்களுக்கு Faites attention à ce que je dis. ஜாக்கிரதை நான் சொல்லுகிறேன். Alors pour nous, c'est quoi? Puisqu'on vit dans ces communions. அந்த கம்யூனியன்ல நம்ம வாழ்த்துனாங்க. Les gros mots, c'est rien du tout ça. அப்ப குரோமம் ஒண்ணுமே இல்ல நமக்கு. Non, quand tu es devenu un enfant de Dieu. நீ தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேனா? Il dit attention, ne livre pas ta bouche avec des gros mots. உன்னுடைய வாயை கெட்ட வார்த்தைக்கு இடம் கொடுக்காதே. Jamais ta bouche avec des gros mots. இதோ உன்னுடைய வாயை பொல்லாப்புக்கு நீ ஒப்பு கொடுக்காத. இத தேசானிமேல கூட இன்னைக்கு குரோமம் தான். Ils apprennent que des gros mots. தேசானிமேல வெறும் குரோமம் தான் வருது கெட்ட வார்த்தை. Donc faites attention. அப்ப ஜாக்கிரதை. Une parole déplacée. இதோ மாறுபாடான அந்த பேச்சு. Une parole qui respecte pas les grands. இத பரியாசம் பண்ணுகிற அந்த வார்த்தைகள். Des gros mots, faites attention. அதெல்லாம் கூட குரோமம் தான் ஜாக்கிரதை. Faites très attention. ஜாக்கிரதை. Quelle que soit la parole. அது எந்த வார்த்தையா Qui இருந்தாலும். n'est pas tressée avec la parole de Dieu. தேவனுடைய வசனத்தோட C'est la parole en vain. அது வீணான C'est la parole inutile. அது தேவையற்ற C'est la parole qui blesse. அது C'est la parole déplacée. C'est la parole moquante. C'est la parole vulgaire. அது அருவருப்பான வார்த்தைகள். Donc à l'instant même. அப்ப அந்த நேரத்திலே tu regardes la présence de l'Éternel. அது தேவனுடைய பிரசன்னத்தை நம்மட்ட இருந்து எட்ட எடுத்து போய்டும். Tu as égaré déjà. இது அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம சொல்றோம்னா தேவனுடைய பிரசன்னத்தை நம்மட்ட இருந்து எடுத்துடும். கிறிஸ்தவங்களுக்கு அதை குறித்து தெரியல. Donc leur vie il est toujours en Christ. அவங்க வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. Tu as blessé déjà l'esprit. ஆனா நம்முடைய வார்த்தை நிமித்தம் நம்ம பரிசுத்தவானரை நம்ம துக்கப்படுத்தி இருக்கிறோம். C'est pour ça que beaucoup de gens ils ont besoin de consultation. அதனால தான் நிறைய பேருக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுகிறது. நீங்க கன்சல்ட் பண்ணலனா எனக்கு எப்படி தெரியும்? Donc c'est très important hein. அது ரொம்ப முக்கியமான காரியம். Même quand vous travaillez dans ce monde là, நீங்க இந்த உலகத்துல வேலை செய்யும் போது consultation là. உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுகிறது. மெடிக்கல் செக்கப் போய் பார்க்கறோம் பாருங்க. Alléluia. Alléluia. Éphésiens 4:29. எபேசியர் 4:29. Éphésiens 4:29. எபேசியர் qu'il ne sorte de votre bouche aucune parole mauvaise. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். La parole est claire. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அது சொல்லுகிறார் qu'une parole mauvaise ne devait sortir de ta bouche là. எந்த கெட்ட வார்த்தையும் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி. de quelqu'un derrière c'est une mauvaise parole. மத்தவங்கள குறித்து நம்ம பின்னாடி பேசுறது கூட கெட்ட வார்த்தை தான். mal de quelqu'un derrière மத்தவங்கள குறித்து கெட்டது பேசும்போது அதுவும் கெட்ட வார்த்தை தான். quand tu es en train de parler contre la parole de Dieu c'est une mauvaise தேவனுடைய parole. வசனத்துக்கு விரோதமாய் பேசும்போதும் கெட்ட வார்த்தை தான். quand tu es en train de rebeller quand tu es en train de s'énerver
en parlant n'importe quoi, c'est des mauvaises paroles ஏதாவது aussi. பேசி நீயே கத்தின்னு போய் சொன்னால் அதுவும் கெட்ட வார்த்தை தான். Ah, ஜாக்கிரதை. personne ne m'a entendu, hein. யாரும் நான் பேச J'ai blessé personne, hein. யாரையும் நான் Ce n'est pas காயப்படுத்தல. parce que tu as blessé ou pas la question. நீ பிளஸ் பண்ணியா Tu as இல்ல parlé, non, c'est ça la question. மத்தவங்கள குறிச்சு பேசினா இல்ல அதுதான் கேள்வி. Tu as parlé, oui ou non? Tu as satisfait de ta bouche, non? நம்முடைய வாயை நம்ம Tu திருப்தி t'es satisfait de படுத்திட்டோம். ta bouche, tu dis, ah, enfin, அப்பா j'ai bien engueulé comme je vais. நல்லா கத்தி முடிச்சிட்டேன் Maintenant, je சொல்லி viens comme je n'ai rien fait. இப்போ ஒண்ணும் செய்யாத போல வருகிறேன் Le என்று சொன்னார். lendemain, il va te frapper encore. அப்ப மறுநாள் Après, tu vas திருப்பி partir அடிக்கும் cacher, போது tu vas encore crier là, là-bas. திருப்பி பின்னாடி போய் திருப்பி À ton கத்துவான்னு avis, c'est சொன்னார். quoi comme parole, ça? அப்ப அது என்ன வார்த்தைகள் அது? Attention, ஜாக்கிரதை. Dieu n'admet jamais ce genre de choses. ஆண்டவர் இந்த மாதிரியான காரியத்தை அனுமதிக்க Faites très மாட்டார். attention à votre langue. ஜாக்கிரதை நம்முடைய நாவிலே. Ces choses, ces actes qu'on ignore, இந்த மாதிரி நம்ம அறியாம செய்கிற காரியம் que c'est des péchés. அது பாவமாய் மாறுகிறது. Cinquièmement, அஞ்சாவதாக Jacques 4,17. யாக்கோபு 4:17. Jacques 4,17. யாக்கோபு 4:17. Donc la Bible dit, வேதவசனம் சொல்லுகிறது, celui donc qui sait faire ce qui est bien et qui ne le fait pas, commet un péché. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். Jacques 4,17. யாக்கோபு 4:17. La Bible dit, வேதம் சொல்லுகிறது, tu sais bien des actions bonnes, comme on dit. நல்ல செயல் செய்ய உனக்கு Tu தெரியும். sais bien faire ce qui est bien. நல்லது செய்ய உனக்கு தெரியும். Malgré ça, ஆனாலும் tu ne le fais pas. அதை நீ செய்யாம இருக்கும்போது, Malgré ça, ஆனாலும் tu ne le fais pas. அதை நீ செய்யாம Quand tu இருக்கும்போது sais faire ce qui est bien, உனக்கு நன்மை செய்ய ne தெரியும். raisonne pas pour ne pas le faire. அதை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் காட்டிக் கொண்டு இருக்காதீங்க. Fais-le. அதை செய். Fais-le déjà commence par ton église là. உன சபையில இருந்து அது ஆரம்பி. Beaucoup de gens ils font du bien, hein. நிறைய பேர் நல்லது செய்யறாங்க. Pour sa famille même s'ils sont pas en Christ. குடும்பத்துக்கு மாத்திரம் தான் அவங்க கிறிஸ்துக்குள்ள Non, Dieu ne parle pas de ça, hein. ஆண்டவர் அதை குறித்து பேசவில்லை. Écoutez-moi, vous avez des frères et sœurs en Christ déjà en église. உங்களுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சகோதரர்கள் plusieurs choses. அவங்களுக்கும் நிறைய தேவைகள் இருக்கிறது. அதை உங்களுக்கு செய்ய கற்றுக்க வேண்டும். நன்மை. Puisque tu sais faire du bien. உனக்கு நன்மை செய்ய தெரியுதுனால செய்ய வேண்டும். வேண்டும். Beaucoup de gens raisonnent autrement. ஆனா நிறைய பேர் அது வேற மாதிரி ரீசன் பண்றாங்க. Parce qu'ils parlent pas. ஏன்னா அவங்களுக்கு நாங்க செய்ய மாட்டோம் அவங்க பேச மாட்டாங்க. இது அவங்க எதிர்த்துறாங்க அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன அசட்ட பண்றாங்க அதனால அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. Tu peux raisonner comme tu veux. எப்படி வேணாலும் ரீசன் Dieu பண்ணலாம். regarde que est-ce que tu connais faire du bien, oui ou non. ஆனால் ஆண்டவர் பார்க்கறாரு நீ நன்மை செய்யறியா இல்லையா என்பது மாத்திரம்தான். Si Jésus disait, இயேசு சொன்னார்னா, je suis venu faire du bien pour vous. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்தாருன்னு Mais சொன்னார். vous êtes des pauvres pécheurs, je ne fais pas. நீங்க பாவி அதனால நான் செய்ய மாட்டேன்னு சொன்னார்னா, Est-ce que quelqu'un ils vont atteindre la porte du paradis? யார்னா பரலோக வாசலை எட்டி போய் சேர்க்க முடியுமா? Quelqu'un peut atteindre la porte du paradis? யார் பரலோகத்துக்கு போக முடியும்? Il a toute sa raison à faire, hein. இத்தனைக்கா அவருக்கு காரணம் காட்டுறதுக்கு நிறைய காரியம் இருக்கிறது. Il justifie son raisonnement. அவருடைய நியாயம் எல்லாமே இருந்தது. Pour ces pauvres pécheurs. இந்த பாவிகளுக்காக. Pourquoi je ferais du bien en donnant ma vie même? எதுக்கு என்னோட ஜீவனை கொடுத்து நான் நன்மை செய்யணும்னு இயேசு கேட்டார். Malgré ça, il a donné la vie. Combien de personnes? ஆனாலும் அவர் உனக்காய் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. N'est-ce pas que Jésus vous a donné la vie malgré que tu étais un pauvre pécheur? நம்ம பாவியா இருந்தபோது எதிர்த்த போதும் தேவன் நமக்கு உயிரை கொடுத்திருந்தார். Dites avec moi, je suis un chrétien. நான் ஒரு கிறிஸ்தவன். Jésus vit en moi. எனக்குள்ள இயேசு வாழ்கிறார். Alléluia. Alléluia. Oui, tu devais refléter pas ta caractère. On n'a pas besoin de ta caractère. Tu devais refléter Jésus. இயேசு கிறிஸ்துவினுடைய கேரக்டர் Non, un chrétien devait refléter sa caractère ou Jésus? இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் ஒரு Tu peux appeler கிறிஸ்தவன். Raoul, Sylviane, Tarsis, Jacqueline, Kader, Marie, hein? இதை நீ எப்படி வேணாலும் பேர் வச்சு Vous êtes en கொடுக்கலாம். Christ, rappelez-vous bien ce ஆனா que நீங்க கிறிஸ்தவர்கள் நீங்க Ce கிறிஸ்துவை n'est pas ta பிரதிபலிக்க caractère, வேண்டும். je vais voir, ce n'est pas ta caractère. உன்னுடைய கேரக்டரை நான் பார்க்க கூடாது. Le monde devait voir la caractère de Christ en toi-même. இதை உனக்குள்ளாய் இயேசு கிறிஸ்துவினுடைய கேரக்டரை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. Alors, humilie-toi, enterre ta caractère. அப்ப உன்னை தாழ்த்தி உன்னுடைய கேரக்டரை நீ புதைத்து வை. Malgré qu'ils ont fait du mal pour moi. உனக்கு அவங்க கெட்டது Malgré qu'ils செஞ்சிருந்தாலும் m'ont haïssé. என்னை அவங்க வெறுத்து Je இருந்தாலும் peux faire du bien. நான் அவங்களுக்கு நன்மை Pour eux. செய்கிறேன். Je vois la circonstance. அதற்கான J'ai le பிரதிபலனை moyen pour faire பார்க்கிறேன். du bien. எனக்கு நன்மை செய்ய Maintenant, தெரியும். j'ai dit, j'ai saisi l'occasion là. இதை இப்பதான் எனக்கு ஒக்காசியம் கிடைச்சிருக்கிறது. Puisqu'elle m'a parlé là, je vais voir là, où est-ce qu'elle va y aller là. இதை இப்ப நான் வச்சுக்கிறேன் அவங்களுக்கு என்று சொல்லி சொல்லும் போது Ta vengeance là. அப்போ நம்ம பழி வாங்குறதெல்லாம் இருக்க கூடாது. Change ta caractère d'abord. முதல்ல நம்முடைய கேரக்டரை மாற்றிக்கொள்ள வேண்டும். Reflète Christ. இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும்.
உனக்கு அவங்க தப்பு செஞ்சாங்களா fais du bien. அவங்களுக்கு நன்மை செய்ய மாறாக. Alléluia. Alléluia. La parole dit. இத வேதவசனம் சொல்லவில்லையா? Quand fait du mal. யாரனா உங்களுக்கு கெட்டது செஞ்சாங்கன்னா fais du bien pour lui. அவங்களுக்கு நன்மை செய். Comme ça pendant le jugement dernier là. அப்பதான் நியாய தீர்ப்பு நாளிலே par la gorge l'homme là. இத அவங்கள நான் கழுத்தை பிடிச்சுக்குவேன்னு சொல்றாரு. par la gorge. அவங்கள கழுத்தை பிடிப்பேன்னு சொல்றாரு. Voilà. Tu esquives de bonnes choses toi. இத நலங்கிரியில இருந்து ஓடி போகிறாய். Malgré que tu as fait du mal, n'est-ce pas, ils ont fait du bien. இத நீ கெட்டது செஞ்சா அவங்க நன்மை தானே செஞ்சாங்க, நீ என்ன செய்தா என்று சொல்லி. Et quand on dit ah pardonne ceux qui ont fait du mal là, vous croyez que Dieu il a pardonné ces gens? Non, il pardonne pas. நம்ம சொல்லிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஜனங்களை தேவன் பண்ணிக்கவில்லை. இத நீ உனக்கு எதிர்த்து நின்றவங்களே நீ மன்னி. Hallelujah. Hallelujah. நீ பரிதாப பண்ணும்போது உன்னுடைய இதயத்துல கசப்பில்லை. தேவன் உம்மை நீதிமானா இருக்கிறார். Est-ce qu'il a accepté le pardon ou pas? Ça c'est son problème quand il va au jugement. பரிதாப ஏத்துக்கனால அது அவங்க பாடு. Quand il va venir il va dire il t'a pardonné non? நியாய தீர்ப்புக்கு வரும்போது அவங்க உன்னை மன்னிச்சாங்க தான சொல்லுவாங்க. À propos de ce pardon? அந்த பரிதாப நீ ஏற்றுக்கொண்டே கேட்கும்போது நான் யாரையும் மன்னிக்கல நான் சொன்னானா தேவனும் அவங்களை மன்னிக்க மாட்டார். Dieu il fait c'est ce que tu fais dans ce monde. ஆண்டவர் நீ என்ன உலகத்துல செய்கிறியோ அந்த காரியத்தை தான் பரலோகத்துல செய்வார். Tu pardonnes pas Dieu te pardonnera pas. நீ யாரையும் மன்னிக்கலனா தேவன் உன்னை Alléluia. 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 Tu vois, on dit une chose, on parle beaucoup de choses. Hein. ஒரு காரியம்னா நிறைய காரியம் இருக்குறது. Ne dis pas que je vais faire donnons là. இத அவங்க செஞ்சா நானும் செய்வேன்னு சொல்லல. Ils n'ont pas fait, moi aussi je vais pas faire. அவங்க செய்யலனா நானும் செய்ய மாட்டேன்னு சொல்லல. Ils n'ont pas donné, moi aussi je vais pas donner. அவங்க கொடுக்கலனா நானும் கொடுக்க மாட்டேன்னு நீ சொல்லாதே. Non non non, change ta caractère. Fais au contraire. அதுக்கு எதிர்பார்த்து personne ne fait, toi tu le fais. யார் எது செய்யறதுனால நீ நன்மை செய். Regarde Proverbe 3 27 28 dit. நீதிமொழி 3வது அதிகாரம் 27 Ne refuse pas un bienfait à celui qui a droit, à celui qui a besoin, quand tu as le pouvoir de l'accorder. நன்மை செய்யும்படி உனக்கு திராணியா இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. Quand tu as le moyen, உனக்கு அதை செய்வதற்கு திராணி இருக்கும்போது, உனக்கு தகுதி இருக்கும்போது, pour faire le bienfait pour les autres, அந்த நன்மை மத்தவங்களுக்கு செய்யிறதுக்கு ne refuse jamais. அதை நீ அவங்களுக்கு செய்யாமல் இருக்காதே என்று சொல்றார். Parce que ஏனென்று சொன்னா le jour où tu vas décider comme ça que je vais faire du bien, நன்மை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணனால personne ne voudra de ton bien. யாருக்கும் அந்த நன்மை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. Tu vas vendre le bien. இத உனக்கு வேணுமா உனக்கு வேணுமா நீ கேட்டாலும் இதோ தேவனுடைய கிருபையினால எனக்கு எல்லாம் இருக்கு சொல்லுவாங்க. அப்போ என்னத்துக்கு அது உதவி பண்ணும்? சொல்லுகிற காரியம் புரியுது. ஜாக்கிரதை. Vous savez quand on dit un droit, ஒரு துரோகம் நம்ம சொல்றோம் பாருங்க. Jésus இயேசு கிறிஸ்து il a fait du bien. அவர் நன்மை செய்தார். Au moment où il faut faire. செய்ய வேண்டிய அந்த சரியான தருணத்திலே. C'est ce qu'on appelle la rédemption du péché. அதுதான் பாவ மன்னிப்பு என்று சொல்லி. Maintenant pour vous nous condamnons reçu le salut là. இப்போது நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள். Si tu donnes ta vie pour Jésus. இயேசுவுக்காக உன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தாலும் ce n'est pas égal à ce qu'il a fait du bien. அவர் செஞ்சதுக்கு அது நிகராய் மாறாது. Ce n'est pas égal hein. Qu'est-ce que tu peux dire là égal? Qu'est-ce que tu veux comme égal? Toi qui étais, moi j'étais un pauvre pécheur. நான் பாவியா இருந்தபோது அதனால்தான் pauvre pécheur que lui il a plein de sainteté. இந்த பாவத்துக்காக அந்த பரிசுத்தர் மரித்தார். Donc tu peux égaliser avec quelle chose? அப்ப எந்த காரியத்தை அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும்? நம்முடைய வாழ்க்கை கொடுத்தாலும் அது இதாகாது. Gloire à Dieu. Amen. Gloire à Dieu. Gloire à Dieu. Donc vous devez savoir. அப்ப நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியம் நல்ல நேரத்திலே நீ எப்போ செய்யணுமோ அந்த தருணத்திலே செய்ய வேண்டும். Dieu il soulève toujours quelqu'un dans l'église. உனக்கு தேவைப்படும்போது யாராவது ஒருத்தரை தேவன் நல்ல நேரத்திலே Alléluia. C'est ce qu'on appelle un bon aide. அதுதான் உண்மையான Donc quand tu sais faire அவனுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கும் நன்மை செய்ய தெரிஞ்சிருக்கும் அதை செய்யாமல் இருக்காதே. Ne dis pas à ton prochain உன்னுடைய அயலானிடத்திலே சொல்லாதே. Va et reviens demain je donnerai. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா நாளைக்கு தருவேன்னு சொல்லாதே. Pourtant tu as de quoi donner. இத்தனைக்கும் உனக்கு இன்னைக்கு கொடுக்கிறதுக்கு பலன் இருக்குது. Ne dis pas on verra demain. நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லாதே. Demain ton cœur va changer. peut-être நாளைக்கு உன்னுடைய இதயம் மாறிடலாம். Ton décision changera. இது உன்னுடைய முடிவு மாறிடலாம். Donc maintenant tu as du bien. அப்ப இப்போ தான் உனக்கு நன்மை இருக்குது. Veut du bien. இப்போதான் உன்னுடைய அயலானுக்கு நன்மை தேவைப்படுகிறது. முதல்ல வெளிய எடுத்து அவனுக்கு கொடு. Quand tu rentres ta main dans la poche là. உன்னுடைய பாக்கெட்ல கை விடும்போது mets un cadenas pour tes pensées. இது உன்னுடைய சிந்தனைக்கு முத ஒரு பூட்டு போடு. Alléluia. Dieu dit தேவன் சொல்லுகிறார் que la main droite donne. உத வலக்கை செய்கிறது. main gauche ne veut pas savoir ce que இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. அப்படியே சொன்னால என்ன? அப்படியே சொன்னால என்ன? Tu prends là.
இது இங்க இருந்து காசு எடுத்து tu mets dans ta main gauche. இந்த இடது கையில வச்சேனா நீ அதை என்ன ஆரம்பிச்சேனா Tu vas mettre tout de l'autre côté. இந்த பாக்கெட்ல வச்சிட்டு கொஞ்சம் மாத்திரை கொடுப்ப. Tu le prends là. அதை எடுத்து Tu laisses pas la main gauche là. இது இடது கையிட்ட சொல்லாம avec la main même. ஒரு கையில என்ன முடியாது அதை கொடுத்துடு. Comme ça Dieu te donnera son compteur. ஆண்டவர் அப்பதான் எல்லாம் Alléluia. 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 Les gens, les chrétiens, ils savent pas récupérer la bonne bénédiction aujourd'hui. நல்ல ஆசீர்வாதங்களை கிறிஸ்தவர்களுக்கு சுதந்திரிக்க தெரியல. Moi je te dis, tu sais comment le bienfait que tu devais récupérer? எப்படி நீ நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா நீ கொடுக்கிறதன் மூலமா தான். Prions, tu vas te donner, il te rendra rien du tout. Même si tu récupères les choses, ça te fera rien du tout, tu seras jamais satisfait. Tu seras jamais satisfait. நீ எப்போதும் திருப்தியா இருக்க முடியாது. Oui, vas-y, essaye, tu vas voir. Tu peux pas courir trop, tu peux pas faire ton parcours trop longtemps. இது ரொம்ப நாள் ஓட முடியாது. Attention là. ஜாக்கிரதை. Alors quand tu fais du bien, நீ நன்மை செய்யும்போது ne dis jamais நீ சொல்ல கூடாது va et reviens demain. போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லாத. Non, fais tout de suite là. உன்னால இப்பவே செஞ்சிடு. Fais tout de suite. உடனே செய். Si quelqu'un யாரனா ஒருத்தவங்க il vient அவங்க வந்து chez toi frapper la porte. உன்னை வீட்டுக்கு அது தட்டி. Mon frère, j'en ai besoin. இதோ எனக்கு இப்ப தேவை இருக்கிறது. இதோ Parce que tu as quelque chose pour lui donner. C'est pour ça que உன்னோட உன் வீட்ல ஏதோ இருக்குறத கொடுக்காதனால தான் அவன் வருகிறான். Deuxième chose. இரண்டாவது காரியம். Parce que Dieu il veut te bénir, c'est pour ça qu'il ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால தான் ஒருத்தங்க கதவு தட்டறாங்க வீட்ல. Tu peux dire au contraire de ça. அதற்கு எதிர்ப்பா உன்னால சொல்ல முடியுமா? J'ai rien à manger tout le temps. இதோ எனக்கு எப்போது சாப்பாடு இல்லன்னு சொல்றாங்க. L'argent ça vient ça part. காசு வருது எல்லாமே போயிடுது. Le chauffage, le truc, le loyer, tout. chauffage, loyer எல்லாமே நிறைய அதிகமாயிடுச்சு என்று சொல்லி. Je dis à madame, நான் சொன்னேன் அவகிட்ட. Est-ce que tu sais donner toi? இதோ நான் ஜெபிக்க விரும்பல அதுக்காக உனக்கு கொடுக்க தெரியுமான்னு கேட்டா. இதோ நீ சாப்பாடு செஞ்சு எனக்கு எடுத்துன்னு வா நான் சாப்பிடுறதுக்குன்னு. Ça c'est pour moi, pour mon mari, pour moi. இது எனக்கும் என்னோட கணவனுக்கும் பிள்ளைக்கும் சொல்லி. நான் கொடுத்துட்டேன்னா எப்படி எனக்கு சாப்பாடு? நீ யோசனை இரு. நான் சொன்ன சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வா நான் சாப்பிடுறதுக்கு சொல்லி. Est-ce que tu comprends? புரிகிறதா? C'est en donnant que tu peux récupérer la bénédiction. கொடுக்கிறதன் மூலமா தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Ne calcule pas parce que tu n'as rien du tout donc je ne peux pas donner. ஒண்ணே இல்ல நம்ம வீட்ல என்ன சொல்லி அதை யோசிக்காத. Mon pasteur c'est un accro de l'argent mais après que tu passes ça te dit quelque chose. காசு பண்றான்னு சொன்னானக்க நீ அப்படியே நினைச்சுக்க. Même si tu donnes j'accepterai pas. நீ அந்த மாதிரி யோசி நீ கொடுத்தனா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். Alors moi je te dis va chercher une église mais tu dois சொன்ன வேற சபை போய் தேடிக்கோங்க அப்படி நினைச்சீங்கனா. Pour que Dieu te bénisse. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. Il va te donner, il va te changer ta main à main de donner. முதல்ல கொடுக்கிற கரங்களை மாற்றுவார். Un cœur de donner pour Dieu. உங்களுடைய இதயத்தை தேவனுக்கு கொடுக்கிற avec ton budget pour dire que combien j'ai, qu'est-ce que je vais donner. அப்பதான் பட்ஜெட் போட்டு எவ்வளவு இருக்குதுன்னு எவ்வளவு கொடுப்பேன்னு je te le dis. Tu as fait du budget, பட்ஜெட் எல்லாம் காத்துல போய்டும். Maintenant ceux qui ont donné leur vie là, ils donnent à Dieu sans se compter là. Tu sais comment ils disent தேவனிடத்திலே வாழ்க்கை கொடுத்தவங்க யோசிக்காம தேவனிடத்திலே கொடுக்கும்போது ஆமென் என்று சொல்லி சொல்லுவேன் அவர்களுக்கு. Attention, votre budget, votre calcul. ஜாக்கிரதை உங்களுடைய கணக்கு உங்களுடைய வாழ்க்கை எதுவுமே அங்க வீல்ல போய். Alors fais attention. Tu devais savoir. உங்களுக்கு தெரிய வேண்டும். கொடுப்பதற்கு. Quand quelqu'un il te dit donne-moi quelque chose. எனக்கு எதனா கொடுன்னு சொல்லும்போது உங்களுக்கு கொடுக்க தெரியும். La Bible dit une autre chose quand tu sais faire ce qui est bien et que tu ne fais pas, ça devient un péché. Selon matérialisme, c'est ce que tu devais faire. Maintenant selon spirituel, c'est ce que tu devais faire. Le bien, ça veut dire quoi? Tu es en Dieu, combien de personnes disent Amen? Tu as l'onction du Saint-Esprit, combien de personnes disent Amen? Tu as le don du Saint-Esprit, combien de personnes disent Amen? N'est-ce pas tout ça c'est bien? Alors puisque tu as des biens, les gens qui sont en train de souffrir, pourquoi tu ne le donnes pas quand ils viennent parler avec toi? வரும்போது உன்னிடத்துல பேசும்போது ஏன் நீ கொடுக்க மாட்டேங்கிறாய்? Il y a un boiteux. ஒரு நோட்டி வராங்க. இது வியாதிஸ்த வராங்க. நீ டிராக்டர் கொடுத்து அவங்க பார்க்கற. அவங்க சொல்றாங்க கஷ்டப்படுறாங்க. அப்ப நீ அந்த இடத்துல என்ன கஷ்டப்படுற? உன்னிடத்துல இருக்கிற வரம் நீ அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்களை விடுதலை ஆக்கு. அப்ப உன்னிடத்துல நன்மை இருக்கிறதா அதனால செய்ய மாட்டாய். அப்ப நீங்க அதை அறியாமல் இருக்கீங்களா பாவம். இயேசு கிறிஸ்துவோட பேர் இயேசு கிறிஸ்துவோட நாமம் எல்லாவற்றையும் செய்கிறது. அப்ப யாரனா நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவங்களை அந்த கஷ்டத்தை விடுதலை ஆக்க. அதனால தான் தேவன் இயேசு கிறிஸ்து La Bible dit dans Actes 10:38. வேதவசனம் சொல்லுது. Vous savez comment Dieu a oint du Saint-Esprit et de force Jésus de Nazareth, qui allait de lieu en lieu, faisant du bien
et guérissant tous ceux qui étaient sous l'emprise du diable, car Dieu était avec lui. Alléluia. அப்போஸ்தலர் பணி 10:38 நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவரையும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரையும் சுற்றி இருந்தார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் இருந்தார் இந்த உலகத்துல. இயேசுவின் நாமத்திலே ஜனங்களை விடுதலையாக்க உனக்கு தெரியுமா? அதுதான் நன்மை செய்கிற ஆவிக்குரிய நன்மை செய்கிறது. Bah oui, Jésus le sait bien. இயேசு கிறிஸ்து அதுக்கு நன்மை செய்தது. ஜனங்கள் கஷ்டப்பட்டு அவர் விடுதலையாக்க தேவனுடைய வசனத்தை அப்ப தேவனுடைய வசனத்தை கொடுப்பதற்கு அவர்களை விடுதலையாக்க வேண்டும். அவர்களுடைய கட்டளை அதுக்காக அவர்கள் விடுதலை இருப்பார்கள். அப்புறம் ட்ராக் நம்ம கொடுக்கும் போது la parole வேத வசனம் devait toucher les gens, ஜனங்களை தொட வேண்டும், impacter le monde, உலகத்தை அது தொட வேண்டும். la puissance de l'éternel. தேவனுடைய வல்லமையினாலே. அல்லேலூயா. C'est par la puissance que tu devais toucher d'abord. தேவனுடைய வல்லமையினாலே முதல்ல தொட வேண்டும். அப்ப உன்னை குறித்து முதல்ல je suis un enfant de Dieu. நான் தேவனுடைய பிள்ளை. J'ai du bien en moi. எனக்குள்ள நன்மை இருக்கிறது. ஆவிக்குரிய நன்மை. Donc il y a des gens qui sont mauvais qui sont devant moi là. இத எனக்கு முன்பாக இருக்கிற கெட்டவர்கள் இருக்கிறார்கள். Dans le nom de Jésus-Christ, j'enlève tout, je donne bien. இயேசுவின் நாமத்தில் அவற்றில் எல்லா கெட்டவர்களையும் எடுத்து போகிறேன் என்று சொல்லி அல்லேலூயா. அல்லேலூயா. C'est là que tu vas voir ton tract va faire une réveil. அப்பதான் நம்ம கொடுக்கிற ட்ராக்ட் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். Alors attention. ஜாக்கிரதை. Multiplication des pains. இதோ அப்பங்களை அவர் பலிக்கு பெருக செய்தது. Ce n'est pas une affaire spirituelle, hein? இந்த மீனை அவர் பலிக்கு பெருக செய்தது. Pain et poisson, ils vont emmener au paradis. இது அந்த மீனையும் ரொட்டியும் பரலோகத்துக்கு கொண்டு போவார். Donc Jésus est venu pour annoncer la parole de Dieu. Pourquoi il donne du pain et du poisson? இயேசு கிறிஸ்து வார்த்தையை அறிவிக்க வந்தார். ஏன் அவர் ரொட்டியும் மீனையும் கொடுக்கிறார்? அப்ப அவர் நன்மையும் கொடுத்திருக்கிறார். Donc qui donne la parole de Dieu. தேவனுடைய வசனத்தை கொடுக்கிறார். Christ ça veut dire le royaume de Dieu. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார். C'est l'action qu'on devait faire dans ce monde. ஆனால் உலகத்திலே செய்ய வேண்டிய செயல்களையும் அவர் செய்கிறார். Alléluia. Alléluia. Donc faites attention. அப்ப ஜாக்கிரதை. Vous devez être un homme ou une femme. நீங்க ஒரு ஆணோ பெண்ணோ Vous étiez en Christ. Vous devez savoir faire du bien des choses de ce monde. Vous devez savoir faire des choses du bien spirituel. Alléluia. 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 Relevons-nous, on va prier encore. Le nom de Jésus. Prions, 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 prions. ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்து நின்று